सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा, जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदे हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सुखशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பரியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் நேற்று போன பகுதியில் பார்த்தது என்னென்னா, இந்த ருக்மணியினுடைய பிரணயம், அந்த கிருஷ்ணனும் ருக்மணியும் ஏகாந்தமாக பரியங்கத்தில் வீற்றி கொண்டிருந்து அப்போ கிருஷ்ணனும் விளையாட்டாக பேசின விஷயங்கள்லாம் கூட அது அர்த்த புஷ்டி உடையதாக எண்ணி ருக்மணியானவள் அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழகாக விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறாள் இல்லையா, அருமையான வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறாள். அதில் இப்போ நம்ம பார்த்த ஸ்லோகம் என்னென்னா, நிஷ்கிஞ்சனோ நனுபவான்ன யதோஸ்தி கிஞ்சித்து எஸ்மை பலிம் பலிபுஜோ விஹரந்திய ஜாத்யாஹ நத்வா விதந்திய அசத்ருவோ அந்தகமாட்யதாந்தாஹ பிரேஷ்டோ பவான் பலிபுஜாமபி தேவி துப்பியம். நிஷ்கிஞ்சனோ நனுபவான், பகவான் ஒன்றும் இல்லாதவனா, நாங்களாம் ஒன்றும் இல்லாதவர்கள், நிஷ்கிஞ்சனர்கள், எதுவுமே ஆசையற்றவர்கள், ஆசையற்றவர்களையே நாங்கள் பிரியமாக கொண்டவர்கள், ஆசையற்றவர்கள் மட்டும்தான் என்னை பிரியமாக கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு விளக்கம், அருமையான விளக்கம் சொல்கிறார். அந்த 3 விஷயம் சொன்னான் பகவான். அந்த 3 விஷயம் என்ன? அதாவது பண வசதி மற்றவர்கள், அதான் நிஷ்கிஞ்சனர்கள், ஏதும் பண வசதிகள் வறியவர்கள், அந்த ஏழ்மையாளர்கள் தான் என்னை வழிபடுவாங்க. தான் வறியவனா பகவான் சொல்கிறான், நான் வறியவன், ஏழைப்பட்டவங்க வழிபடுவாங்க இருக்கட்டும். முதல் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள், ஆமாம் நாங்கள் ஏழைகள் அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்திக்கிறான் பகவான் ஃபஸ்ட்டு சொன்னான். அதனால் என்னை நீ தேர்ந்தெடுத்துட்டே, அதே அசடே பொருத்தமில்லாத நம்ம உறவு, நீ செல்வ செழிப்புள்ளவள், நான் ஏழைப்பட்டவன், அதனால் நான் வறியவன். அதனால் ஒரு காரணம் அதை சொன்னான்னா, அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன், ஏழை எளியோரத்தில் நான் அன்பு செலுத்துபவன் அப்படின்னு சொன்னான். 2வது காரணம். அப்படி இருக்கும்போது நீலாம் செல்வ செழிப்புள்ளவள், உன்னிடத்தில் நான் அன்பு செலுத்த முடியாது. ஏன்னா நீ அது மாதிரி ஆசாமிகள் தான் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். நான் பொருத்தமானவனா? நான் ஏழைப்பட்டவன் இல்லையா. அதே சமயத்தில் நாங்கள் ஏழைகளை தான் நாங்கள் தேடி போவோம், ஏழைகளிடத்தில் நாங்கள் அன்புள்ளவர்கள் அப்படின்னு 2வது சொன்னால. 3வது என்ன சொன்னால், அதே 3வது ஒரு காரணம் சொன்னால், செல்வந்தர்கள்லாம் என்னை விரும்புறது கிடையாது, அப்படியேப்பட்ட செல்வ செழிப்புள்ளவள் நீ ஏன் என்னை விரும்பின அப்படின்னு 3 காரணங்கள் சொல்கிறான் இல்லையா ஒரு ஸ்லோகத்தில். அதான் 14வது ஸ்லோகத்தில் சொன்னான் இல்லையா போன அத்தியாயத்தில். அதுக்கு விளக்கம், இந்த 3 விஷயங்களுக்கும் அழகாக விளக்கம் கொடுக்குறான். ஃபஸ்ட்டு என்னன்னா, நான் ஏழையானவன், அதே சமயத்தில் நான் ஏழைகளிடத்தில் அன்பு கொண்டவன், அதே சமயத்தில் செல்வந்தர்கள் என்னை வெறுப்பார்கள். இந்த 3 காரணங்கள் சொல்கிறேன் இல்லையா. அந்த 3 காரணங்களுக்கும் அருமையாக விளக்கம் கொடுக்குறான் ஃபஸ்ட் கிளாஸாக. என்ன சொல்கிறான்னா, சர்வேஸ்வரா அப்படின்ற பகவானே, நிஷ்கிஞ்சனோ நனுபவன்ன யதோஸ்தி கிஞ்சித்து யஸ்மை பலிம் பலிபுஜோபி ஹரந்திய ஜாத்யாஹ நத்வா விதந்தி அசுத்ருவோ அந்தகமாட்யதாந்தாஹ பிரேஷ்டோ பவான் பலிபுஜாமபி தேவி துப்பியம். முதல்ல லாஸ்ட்டில் வச்சு வந்துடலாம். அதாவது யாருன்னா,
யார் வந்து செல்வந்தர்கள் என்னை விரும்புவதில்லைன்னு சொன்னால், அந்த செல்வந்தர்களுக்கு என்னை விரும்பலனா கூட நான் அவர்கள வேறு விஷயத்தில் விரும்புகிறேன். என்னென்னா, பணத்திமிரு பிடிச்சவங்கள கடைசியில் அவங்களுக்கு காலனா வந்து ஏன்னா அவர்கள் என்னை விரும்புறதில்ல. கிருஷ்ணனிடத்தில் வரமாட்டாங்க. கிருஷ்ணனிடத்தில் வராத போது அவங்க திமிர் பிடிச்சவங்களாக பணத்திமிரு மதாந்தக அந்த ஆட்சியாக அதான் மதாந்த அந்த பணத்தினால கண்ணிழந்தவர்கள் அவர்கள். அதாவது அகக்கண்ணை இழந்தவர்கள். அப்படிப்பட்ட இருட்டில் உழலக்கூடியவர்கள். அவரில் வந்து நான் யமனா சந்திக்கிறேன். காலரூபியாக சந்திக்கிறானா பகவான். அவர்கள் என்ன வந்து வணங்கல்னா இந்த பணத்தாசை விட்டு என்னை வந்து வணங்கல்னு சொன்னால் நான் அவர்களிடத்தில் நான் வேறு விதத்தில் சந்திப்பேன். யமனா சந்திப்பேன் அப்படின்றது இல்லையா? ஆமாம். அதுதான் இங்கே ருக்மிணி சொல்கிறேன். நீ யமனா சந்திப்ப அப்படியேப்பட்டவரில். ஆனால் ஒரு விதத்தை நான் என்ன சொன்னேன், நீ ஏழைப்பட்டவன் சொல்கிறேன். ஆமாம், நீ ஏழைப்பட்டதான் கிருஷ்ணா நீ ஒரு விதத்தில் பார்த்தா. ஏன்னா உங்களை வழிபடுறவங்களுக்கு எல்லாம் பரிபூர்ணமாக இருக்குது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சன்ற 4 வித புருஷார்த்தங்களில் பெற வேண்டிய உங்களிடத்தில் எது கேட்டாலும் கிடைக்கும். அதனால் உங்களிருந்து கிடைக்காதது ஒன்றுமே கிடையாது. உங்களை வழிபடுறவங்களுக்கு கிடைக்காத விஷயம் ஒன்றுமே கிடையாது. அதனால் நீ ஒன்றுமில்லாதவன் தான் கிருஷ்ணா அப்படின்னு அழகாக சொல்கிற. நிஷ்கிஞ்சனோ அனுபவான் ஏதோ அஸ்தி கிஞ்சித்து எஸ்மை பலிம் பலிபுஜோ அபி ஹரந்தியஜாத்தியா நத்வா விதந்தி அசுத்ருவோ அந்தகமா. அதனால் எஸ்மை பலிம் பலிபுஜோ அபி ஹரந்தியஜாத்தியாக ந ஏதோ அஸ்தி கிஞ்சித்து. தங்களிடம் உங்களிடத்துலேருந்து ஒரு பக்தனால் பெற முடியாது என்ன இருக்குதா? நீங்கள் தான் பரிபூர்ணமானவனாச்சு கிருஷ்ணன், லக்ஷ்மி மணானாச்சு. உங்களால் கொடுக்க முடியாத விஷயம்னு ஒன்று இருக்குதா? தர்மமோ, அர்த்தமோ, காமமோ மட்டும் 4 வித புருஷார்த்தங்களை எதை வேணாலும் கொடுக்கக்கூடியவன் தானே கிருஷ்ணா நீ. அப்படி இருக்கும்போது உன்னை வழிபடுபவர்களுக்கு எந்த குறையுடையவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பரிபூர்ணமாக தான் இருக்கும். ஆனால் அதை விரும்ப மாட்டாங்க அவங்க. ஏன்னா உன்னையே விரும்புகிறவர்கள் அல்லவா அந்த பக்தர்கள் அப்படின்னு ஒரு விதத்தில் சொல்கிறா. அடுத்தது இன்னொரு அர்த்தம் சொல்கிறா. நீங்கள் வந்து ஒன்றுமில்லாதவர் வறியவர்னு சொல்கிறீங்க. உண்மைதான். அது என்னன்னா, உங்களை காட்டிலும் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆமாம், உங்களை விட்டு பிரிஞ்சு ஏதாவது இருக்கா? நீங்கள் பரமாத்மா, நீங்கள் தான் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கிறீங்க. அப்படி ஒன்றும் இல்லாததுனாலே நீங்கள் வறியவர் தான், ஏழப்பட்டவன் தான். கரெக்ட் தானே சொல்கிறது அப்படின்ற எவ்வளோ அற்புதமான விளக்கம் கொடுக்குறாப்ப. பகவான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் இல்லையா? அதனால் ஐஸ்வர்யம் முதல் நாண எல்லாமே குறையில்லாத பகவான் நிறைஞ்சி இருக்கிறதுனாலேயே அவனால் பகவான் வறியவன் தான். ஏன்னா எல்லாம் நிறைஞ்சிருக்க பூர்ணமாக இருக்கிறான். அவன் என்ன அனுபவிப்பான் சொல்லி பார்க்கலாம்? எதையுமே அனுபவிக்க மாட்டான். அவன் தான் பூர்ணமாக இருக்கிறானே. அப்போ நான் வறியவன் எப்படி எதையுமே அனுபவிக்காமல் இருக்கிறானோ அது மாதிரி பூர்ணமாக இருக்கிறானோ எதையும் அனுபவிக்க மாட்டான். அப்படிப்பட்ட பூர்ணமானவர்கள் நீங்கள். அதனால் நீங்கள் வறியவர் தான், எதையும் அனுபவிக்காதவர் தான். ஏன்னா எல்லாம் உங்கள்கிட்ட பூர்ணமாக இருந்தபோது எதை நீங்கள் அனுபவிக்க முடியும்? எதையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க? அப்படிப்பட்ட பகவான் வந்து ஒரு விதத்தில் அவன் நீ சொன்னது நிஷ்கிஞ்சனன்னு சொன்னது கரெக்டு தான் கண்ணா அப்படின்ட்டு ருக்மிணி சொல்கிறா. நிஷ்கிஞ்சனோ நனுபவன் எதோ அஸ்தி கிஞ்சித்து எஸ்மை பலிம் பலிபுஜோ ஹரந்தியஜாத்தியா. அதான் எல்லாமே தேவர்களை தான் பூஜிப்பாங்க. ஏன்னா தேவர்களிடத்தில் தான் எல்லா செல்வத்தையும் பெற முடியும். அது பிரம்மாதி தேவர்கள் வரைக்கும் அவர்களை எதுக்கு வணங்குறாங்க? ஏதாவது கையில் கிடைக்குமான்னு தான். ஆனால் இவர்கள் அடையக்கூடிய வரங்கள் எல்லாமே பார்த்தா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அடையிறாங்க. அந்த தேவரிடத்துலேருந்து நமஸ்காரங்கள் பண்ணி சிவபெருமானத்துலேயும் பிரம்மதேவரத்துலேயும் மகாலட்சுமி எல்லாத்தையும் அடையிறாங்க. ஆனால் அடைந்தால் கூட அவர்கள் எங்கேருந்து கிடைக்குது அந்த செல்வம்லாம்? அவர்களே பகவானை வழிபட்டு தான் அவர்களுக்கு கிடைக்குதான். அந்த வரங்களை வழங்குற சக்தி எங்கேருந்து கிடைக்குதுதான்? பகவான் நாராயணன், பகவான் கிருஷ்ணா உன்னிடத்திலிருந்து அல்லவா அவர்களுக்கு கிடைக்குது அந்த சக்தி. அப்படிப்பட்ட பிரம்மாதி தேவர்களே உன்னை அவர்களை அன்பர்களாக உடையவன் நீ. அந்த தேவர்களுக்கு கருணை காட்டுறதுனால்தான் அவர்களால் தன் பக்தர்களுக்கு, தன்னை வழிபடுகின்ற பக்தர்களுக்கு வரங்களை கொடுக்க முடியாது, அவ்வளோ செல்வங்களை கொடுக்க முடியாது. அப்போ எவ்வளோ பெரியவன் நீ? நீ ஒன்றும் இல்லாதவனா?
ஒன்றும் இல்லாதன்றதுக்கு கரெக்டான அர்த்தமும் சொன்னான். ஒரு விதத்தில் உன்னை தவிர உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்றதுனால ஒன்றும் இல்லைன்றது கரெக்டு. அது பரிபூர்ணமாக இருக்கிறதுனால பரிபூர்ணமாக இருக்கிறவன் எதையும் அனுபவிக்க மாட்டான்றது கரெக்டு. அதனால் நீ ஒன்றும் இல்லாதவங்க கரெக்டு. ஆனால் எல்லாம் இருக்கிறவர்களாகிய பிரம்மாதி தேவர்கள்லாம் எல்லாம் இருக்கிறவர்கள், எல்லாம் நல்ல வரங்களை கொடுக்க போவர்கள். அப்படிப்பட்ட தேவர்கள்லாம் நிறைய 30 கோடி தேவர்கள் இருக்காங்க. அவர்களெல்லாம் தன் பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள். அவர்களை தான் தேடி போவாங்க, சிறு தேவதைகளை. ஏன்னா அவர்கள் தான் நிறைய ஐஸ்வர்யங்களை கொடுப்பாங்கன்ட்டு. ஆனால் அவர்களெல்லாம் பகவானை பிரியமாக கொண்டவர்கள். ஏன் பிரபுனால் தான் நம்மளுக்கு எல்லாம் இதெல்லாம் கிடைச்சின்னு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அந்த தேவர்களுக்கு அஜானந்தியா இதில் தெரியாதவர்களாகிய ஜனங்களுக்கு பணம், செல்வம், புகழ் எல்லாம் இருக்குது, நம்மலாம் பெரிய பணக்காரன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் பகவானை உதாசனப்படுத்துவாங்க. அவங்க யார் நிறைய பணம் கொடுக்குறாங்களோ அந்த சிறு தேவதை வழிபாடுகளையே உயர்வாக பிடித்து கொள்வார்கள். ஆனால் அந்த சிறு தேவதைகளையே பகவானிடத்தில் பிரியத்துக்கு, பகவானிடத்தில் அன்பு செலுத்து, பகவானிடத்தில் பக்தி செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம யாரை பக்தி பண்ணணும்? பகவானிடத்தில் பக்தி பண்ணணும்னு அவரெல்லாம் நடத்தி காட்டுறார்கள். பிரம்மன், சிவன் முதலான 30 கோடி தேவர்களும் கிருஷ்ணனிடத்தில் தான் பக்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை புரிஞ்சிக்க மாட்டோம். ஆனால் இவர்களையே பெருசாக நம்ம மதிச்சுன்னு இருக்கிறோம். எப்படியாப்பட்ட ஒரு அறிவிலித்தனம் இல்லை? அதான் சொல்கிறார், அல்பமேதசா அப்படின்ட்டு பகவத்கீதையில் சொல்கிறார். இந்த சிறு தேவதை வழிபாடுகள் தான் பெருசாக மதிக்கிறார்கள். அவன் கிருஷ்ணனை ஒன்றும் இல்லாதவன் நினைக்கிறான். ஏன்பா, ஒருத்தன் ஏடிஎம் கார்டு சும்மா பாக்கெட்டில் வச்சு ஒன்றுமே இல்லை. அவன் என்னென்னா பணம் பேங்க்கில் கோடி கோடியாக இருக்குது. கோடி கோடியாக பணம் இருக்கிறவன் கோடி கோடியாக பணத்துக்கு மூட்டை கட்டினா போவான், எங்கே போனாலாம். சும்மா ஒரு கார்டுக்கு அப்படி தேய்ச்சான்னா முடிஞ்சு போச்சு. அவனுக்கு தேவையான லட்சமாக வரப்போகுது. புரியுதா? எல்லாம் பேங்க்கில் டெபாசிட் இருக்குது, ஃபுல்லாக டெபாசிட் பண்ணி வச்சுருக்கான். அவனுக்கு எவ்வளோ பணம், பெரிய கோடீஸ்வரன், பல கோடிகளுக்கு அதிபதி, 1000 கோடி 2000 கோடிகளுக்கு அதிபதி. அவனாம் அவ்வளோ 1000 கோடி 2000 கோடி மூட்டை சுமந்தணும், எங்கே போனாலும் அந்த பணத்தை தூக்கிட்டா போக மாட்டாங்கல்ல. ஆனால் அவங்க இல்லாத மாதிரி தான் போவான், பார்த்து சிம்பிளாக இருப்பான் இல்லையா? அது மாதிரி பகவான் பார்த்தா ஒன்றும் இல்லாதவன் போல தான் இருப்பான். ஆனால் அவனுடைய அனுக்கிரகத்தினால பிரம்மாதி தேவர்கள்லாம் பணக்காரர்களாக வாழ்கிறார்கள், பெரிய செல்வத்துக்கு அதிபதிகளாக வாழ்கிறார்கள். புரியுதா? அவர்கள் மற்றவங்களுக்கு வழங்க முடியாது. இவன் கொடுக்காம அவங்களுக்கு எங்கேருந்து வரும்? அதனால் அவர்களாலேயும் பூஜிக்கத்தக்கவன் பகவான் இல்லையா? அப்படியேப்பட்ட தேவர்களை பூஜை செய்கிறார்கள் யார்? மக்கள் எல்லாம். புரியுதா? அப்படியேப்பட்ட பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் தாங்கள் அன்பர் அல்லவா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரியமானவர் அல்லவா கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறேன். அதே சமயத்தில் உங்களுக்கு பிரியமானவர்கள் அந்த தேவர்கள், தேவர்களுக்கு பிரியமானவன் நீ. புரியுதா? ஆனால் இந்த சிறு தேவதை வழிபாடுனால கிடைக்கக்கூடிய செல்வங்கள் இருக்கு இல்லையா, அந்த செல்வத்தின் மேலே ஒரு கொழுப்பு இருக்குது. அந்த செல்வத்தை பெறுகிறவர்கள் அந்த ஆட்டியர்கள்னால் பெரிய பணக்காரர்கள். அந்த பணம் இருக்கு இல்லையா, அதனால் அறிவிழந்தவர்கள், கண்ணை குருடாக்கினவர்கள், அந்த பணத்திமிழ்னால அகங்காரம் பிடித்த அறிவிழந்தவர்கள். அப்படியே மக்கள் என்ன பண்ணுறாங்க, உலக இன்பங்களை தான் பெருசாக மதிப்பாங்க. லௌகிக சௌக்கியங்களை மட்டுமே பெருசாக மதிக்கிறவங்க கிருஷ்ணனும் மதிக்க மாட்டாங்க, கிருஷ்ண பக்தர்களையும் மதிக்க மாட்டாங்க. துச்சமாக பேசிடுவாங்க, இலக்காரமாக நினைப்பாங்க. அவர்கள் கேட்டால் கூட மரியாதையான பதில் சொல்ல மாட்டாங்க. அவர்கள் ஏதாவது ஒரு கேட்குறாங்க ஒரு விஷயம்னா, அவங்க ஆன்மீக சம்பந்தம் இல்லாத விஷயம் எதுவும் கேட்க மாட்டாங்க. அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும் மரியாதையாக. அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. பக்தரில் உதாசீனமாக பேசிடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது பேசுனா ஆன்மீக சம்பந்தம் இல்லாத விஷயம் ஏதாவது பேசியிருப்பாங்களா? அவள் கேட்டால் அதுக்கு மரியாதையாக பதில் சொல்லணும். ஏன் மரியாதை சொல்லணும்? அவர்களுக்கு பணம் தான் பெருசாக இருக்கிறதே தவிர அவர்களுக்கு என்னுடைய நோக்கமே குறிக்கோளே வேறு. அதனால் பக்தர்களை மதிக்கவே மாட்டாங்க. பக்தர்கள் பேசுகிற பேச்சுக்கு மரியாதை கொடுக்கவும் மாட்டாங்க. அவர்கள் வணங்கி பதில் சொல்லவும் மாட்டாங்க. அப்போது துச்சமாக நினைப்பாங்க பக்தரில். இப்படிப்பட்டவர்கள் என்னன்னா பௌதிகமான செல்வத்திலேயே ஆசை கொண்டவர்கள். அப்படியேப்பட்ட செல்வத்தில் ஆசை கொண்டவர்கள் துர்மதாந்தகா, பணத்திமிழ் பிடித்தவர்களாக தான் இருப்பாங்க. அவர்கள் இதெல்லாம் லட்சியமே பண்ண மாட்டாங்க, பக்தர்கள் அலட்சியப்படுத்திடுவாங்க. அப்போ பகவான் என்ன பண்ணுறான், சரி நீ இப்படி போறியா, உனக்கு நான் யமனா சந்திக்கிறேன், காலனா அவர்களை பகவான் சந்திப்பான்.
இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் மறுபடியும் பார்க்கணும். ஏன்னா உலக இன்பங்களே தான் நாடி இருக்கிறார்கள் இவங்களாம். அதனால் இவங்களாம் அறியாமல் இருக்கிறாங்க, பகவானை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆனால் சில பேர் பார்த்தா உலக இன்பங்களை நாடிண்டு அவன் பகவானை வழிபடுறது இருக்கும். ஆனால் ஆத்மார்த்தமாக இருக்காது. சும்மா வெளிப்புறமாக சடங்குகளாக போய் கோயிலுக்கு போவாங்க, வருவாங்க, ஹரே கிருஷ்ணான்னு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு பகவான் நாம கூட சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இல்லாட்டி ராம 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 ராமான்னு சொல்லுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, பகவான் நாம சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நோக்கம்னா பணத்து மேலே தான் இருக்கும். ஆனால் அப்படியாவது பக்தி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க பக்தர்கள் தான். ஆனால் பக்தி பண்ணுறாங்கன்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட வேண்டியது தான். அவ்வளோதான். எப்போ அவர்கள் உண்மையான பூர்ண பக்தர்களாகனா, பக்தர்களை எப்போ வணங்கி கைகூப்பி அவர்களை மதிக்கிறார்களோ அப்போ தான் அவர்கள் பக்தியில் ஒரு படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிடறான்னு அர்த்தம். அதுவே ஆமாம், பக்தர்களை மதிக்கலைன்னா அவர்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் கூட எடுத்து வைக்கலன்னு அர்த்தம். ஆமாம், பக்தர்களை மதித்து பதில் சொல்லணும். எந்த சூழ்நிலைன்னா இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஸ்ரேயஸ் கொடுக்கும்போது எதுலன்னா அந்த பக்தர்கள் தான் ஸ்ரேயஸ் கொடுப்பாங்க, பகவான் கூட கிடையாது. அந்த பகவானை பற்றி பேசக்கூடிய அந்த பக்தர்களை மதிக்கலைன்னு சொன்னால் நம்ம பகவான் நம்மளை கிட்டவே சேர்க்க மாட்டோம், மன்னிக்கவே மாட்டோம். அப்போ ஆனால் அந்த பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, சரி ஏதோ இது தத்து பத்துன்னு வளருது, சரி ஏதோ அறியாமல் சரி ஏதோ அறியாமல் நம்மளுக்கு கர்வமாக மதிக்காமல் போகுது, சரி எது பணத்திமுறாக இருக்கலாம், இருந்தால் கூட சரி கிருஷ்ணா அவங்களுக்கும் அந்த பணிவை புகட்டு, அவ்வளோதான், அவங்கள நல்வழிப்படுத்து அப்படின்னு பேசின்னு போய்டுவாங்க. தவிர அது பெருசாக மதிக்க மாட்டாங்க, அவங்க பெருசாக நினைக்க மாட்டாங்க. நீ என்னை மதிச்சான்னா மதிக்கலான்னா உலகத்தில் உள்ள மதிப்பு அவங்களுக்கு எதிர்பார்க்குறவங்களே கிடையாது. அவங்க பகவானை திருப்திப்படுத்தி என்ன வழியோ அதை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் உலகத்தார்கள் எப்படி இருப்பாங்க, இங்கே இது சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால இப்போ நம்ம இதை கூட சொல்ல வேண்டியது, இல்லைன்னா இதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. இது மாதிரி அந்த பணத்தை நோக்கியே ஓடுகிறவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் கிருஷ்ண பக்தியானது தூரம். கிருஷ்ண பக்தர்களையும் அவர்கள் மதிக்க மாட்டாங்க. கிருஷ்ண பக்தர்களை மதிக்காமல் கிருஷ்ண பக்தி வராது நிச்சயமாக. அதனால் அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டுருந்தார். நம்ம ஏதாவது அபச்சாரம் பண்ணியிருந்தா கூட கிருஷ்ண பக்தர்களுக்கு உடனே அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டுண்டு என்னை மன்னிச்சிடுங்க நாம் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல மன்னிப்பு கேட்டுண்டு கிருஷ்ண பக்தியில் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது தான் பார்க்கணும். அதனால் பக்தர்களுடைய மனசை நம்ம என்றைக்குமே பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடாது, யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது. அதுவும் மெயினாக பாகவதர் மனசை புண்படுத்தவே கூடாது. ஏன்னா பாகவதர்கள் தான் பகவானை காட்டக்கூடியவர்கள். அவர்களே நம்ம பகைச்சிட்டா இப்போ நம்ம ஒரு சாப்பாடு போடுறவங்களே நம்ம பகைச்சிட்டா அப்போ நீ எங்கே போய் சாப்பிடுவேன் சொல்ல பார்க்கலாம். அது மாதிரி தான். அதனால் நம்ம பகவானிடத்தில் போனோம்னா பாகவதரில் மதிக்க தெரிஞ்சுக்கணும். பாகவதர் மனசை புண்படுத்தக்கூடாது. பாகவதர் மனசை புண்படுத்திட்டு பகவான் கிட்ட நடக்காது, நெருங்கவே முடியாது. அதனால் ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்ல வரேன், ஏன்னா நன்மைக்காக தான் சொல்ல வரேன். எல்லாருக்கும் நல்லதுன்னு தரணும். ஏதாவது அபச்சாரம் பண்ணியிருந்தா யாருன்னா பக்தர்களுக்கு அந்த பக்தரில் மட்டும் தயவுசெய்து போய் உடனே அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டுங்க, அதுதான் நல்லது. ஆமாம், நம்ம நினச்சிருப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லை, சரிங்க உங்களுக்கு காலில் விழுந்து கூட கும்பிட்றேன், நான் செய்து தப்புன்னா தயவுசெய்து மன்னிச்சிக்கங்க அப்படின்ட்டு அவங்க பொதுக்கமாக போகிறாங்க. அவங்க ஒன்று தாழ்ந்து போகிறான்றதுனால அவங்க கோழி என்றோ அல்லது அவர்கள்லாம் சும்மா வேறு வேலை சும்மா தான் நடிக்கிறான் அப்படின்னு எதனா சொல்லுவாங்க. ஆமாம் இருக்கட்டும், எதை வேணால் சொல்லி மாட்டோம். அவர்கள் தாழ்ந்து போகிறதுனால அவர்கள் குறைஞ்சிட மாட்டாங்க, அவர்கள் நல்லா தான் இருப்பாங்க. பகவான் அவங்கள நல்லா தான் வச்சுருப்பான். புரியுதா? சமயத்தில் அவங்களுக்கு அந்த ஞானத்தை பகவான் கொடுத்து அவங்க பணிஞ்சு போகும்படி பகவான் செய்திருக்கான். புரியுதா? அதனால் நீ சமயத்தில் கோட்டை விட்டுட்டு கோவப்பட்டு இருக்க அப்படின்னும்போது நீ கோவப்பட்டு எதாவது பேசியிருந்தா கூட சரிங்க, உங்களுக்கு தகுதியான சாரி, உங்களோட சண்டை போடக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது, தயவுசெய்து என்னை மன்னிச்சிக்கங்க, உங்கள் காலில் இருந்து வணங்குறேன், தயவுசெய்து வேண்டாம், சரி வைக்க. இதோட நம்ம உங்களுக்காக நான் தெரியாமல் பேசுறது தப்பு தான், இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்ட்டு டீசெண்டாக அவங்க கழுவுறம் இல்லை நடுவுறம் இந்த மாதிரி ஒதுங்கி போயிடுவாங்க. துஷ்டரில் கண்டா தூரம் ஒதுங்கிடணும். இது மாதிரி பேச்சு பேசுகிறவங்களோட போனால் நம்மளும் அப்போ நம்ம தேவையில்லாத பேச்சு உண்டானால் என்ன ஆகும்? கலகம் உண்டாகும். நம்ம அவர்கள் நிலைக்கு நம்ம கீழே இறங்கிடக்கூடாது. நம்ம என்றைக்குமே நம்ம ஸ்டேட்டஸ் நம்ம இருக்கணும்னா நம்ம அப்படிப்பட்ட சங்கத்தை டீசெண்டாக அவரில் அந்த சங்கத்துலேருந்து டீசெண்டாக நம்ம விலைக்கு வந்துடணும். நம்ம விலைக்கு வந்துடணும். நம்ம ஏதாவது பேசினா கூட அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க.
ஆமாம். அப்படிப்பட்ட முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாங்கன்னா, அந்த பக்தர்கள் சங்கத்திலேருந்து நாம் எப்படியாவது எஸ்கேப் ஆகிறது தான் பார்க்கணுமே தவிர, அவரிடத்துல மீண்டும் கன்டின்யூ பண்ணக்கூடாது. அவர்கள் பக்தர்களாகவே இருந்தால் கூட வேண்டாம். அப்படி ஹார்ஷாக பேசுகிறாங்கன்னா, நாளைக்கு ஏதாவது மனசு புண்படுத்திட்டாங்கன்னா, மேலும் நம்ம ஏதாவது வாக்குவாதம் பண்ண போக, அது நம்மளுடைய பக்திக்கு நம்மளுக்கு அது பெரிய ஆபத்தாயிடும். நம்ம பக்தியை தக்க வச்சுக்கணும்னா, இது மாதிரி பணத்து மேலே ஆசை உள்ளவர்கள் இது மாதிரி திமிராக நடந்துக்கிறாங்கன்னா, அவளிடத்தில் நம்ம பேசவே கூடாது. ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடணும். அவர்கள் ஆணோ பெண்ணோ, தயவுசெய்து சொல்கிறேன், இது மாதிரி சங்கத்தில் தயவுசெய்து மனசை புண்படுத்தக்கூடிய சங்கத்தில் தயவுசெய்து வைக்காதீங்க. நம்ம ஏகாந்தமாக இதை பாகவதம் அனுபவிச்சுன்னு இருக்கோம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பதமாக அனுபவிச்சுன்னு இருக்கோம். அவர்களால் ₹1,00,000 ஆக வேண்டியது இருந்தால் கூட வேண்டவே வேண்டாம் அது மாதிரி சங்கம். அது மனசை கெடுத்து விடக்கூடிய சங்கம். ஆமாம், நம்ம மனசை புண்படுத்தக்கூடிய சங்கம். அது மாதிரி இடத்துல நம்ம போகவும் கூடாது, அவர்களிடத்துல நம்ம பேசவும் கூடாது. அறவே தவிர்க்க பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ஏன் இதெல்லாம் ஜாக்கிரதை பார்த்தோம்னா, நம்ம பக்தி வழியில் பகவான் என்ன சொல்லியிருக்கானோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை தக்க வைக்கணும். அந்த தர்மத்தில் நம்ம ஸ்திரமாக இருக்கணும்னா, இது மாதிரி இது மாதிரி சங்கத்தோடு நம்ம தொடர்பு ஏதாவது வச்சுருந்தா உடனே கட் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு, நல்ல அன்பாக பேசுகிறவங்களா, நம்ம உண்மையான பக்தியோடு இருக்கிறாங்களா, அவர்கள் அன்பாக பேசலாம் கூட உண்மையான பக்தர்களாக இருக்காங்களா, பகவத் விஷயத்தை வாயை திறந்தால் பகவத் விஷயம், பகவான் கிருஷ்ணனை பற்றி தான் பேசுகிறாங்களா, அவர்களை தேடி போங்க. நீங்கள் தேடி போகலாம். அவங்க அப்படிப்பட்டவங்கள தேவையில்லை. அப்படி கூட நீங்கள் அப்படி யாருன்னு தெரியும் நம்மளுக்கு. அது மாதிரி பக்தர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் புஸ்தகத்தை திறந்தால் பாகவதத்தில் எல்லா சத்சங்கமும் நமக்கு கிடைக்கும். இதில் இருக்கிற தர்மங்களை புரிஞ்சுட்டு அந்த தர்மத்தின்படி நம்ம வாழ்க்கையை நடத்தினா நம்ம வாழ்க்கை சேஃப்டியாக இருக்கும். இதை நம்ம மீறி போகும்பொழுது தான், நம்ம பாகவத தர்மத்தில் மீறி போகும்போது தான் நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணமே. ஆமாம், நம்ம யாரிடத்துலையுமே போய் தொடர்பு கொண்டு யாரையும் அண்டி இருக்க வேண்டிய அவசியத்தில் பகவான் நம்மளை வைக்கலை. இன்னொருத்தர் அண்டி தான் நம்ம வாழணும் அப்படின்னு பகவான் நம்மளை அந்த நிலைக்கு தள்ளவே தள்ளலை. அப்படிப்பட்ட நல்லா தான் வச்சுருக்கான். இங்கே சொல்கிறான் பகவான் நிஷ்கிஞ்சனர்கள், அப்படிப்பட்ட ஏழைப்பட்டவர்களை ஆதரிக்கக்கூடியவன் பகவான். அப்படி நிஷ்கிஞ்சனர்களையே நான் அன்பு கொண்டவர்கள் நாங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறான் இல்லையா, உண்மைதான். அப்படிப்பட்டவன் தான் கிருஷ்ணன். ஆனால் பணத்திமிர் பிடிச்சவங்கள பகவான் சட்டை கூட பண்ண மாட்டான். நமக்கு தான் பகவான். நல்லா புரிஞ்சுங்க. ஆமாம், திமிர் பிடிச்சவங்களுக்கு பகவான் கிடையாது. ஆணவம் படித்தவங்களுக்கு பகவான் கிடையாது. வினயத்தோடு நீங்கள் போகிறீங்க பற்றியா, சரிங்க நம்ம மேலே தப்பே இல்லைன்னா கூட சரிங்க நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம மன்னிப்பு கேட்டுன்னு போனோம்னா பகவான் நமக்கே சொந்தமாக இருப்போம். நிச்சயமாக இந்த வினயத்தினால்தான் பகவான் கிடைப்பானே தவிர ஆணவத்தினால பகவான் கிடைக்கவே மாட்டான். அதில் மனசை புண்படுத்தி இது பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் அப்புறமா 1000 கும்பிடு போட்டு நம்ம சும்மா இந்த வேஷம் போடுறது அப்படின்லாம், அதெல்லாம் பகவான் புரிஞ்சுப்பேன். சும்மான வேஷம் போடுறாங்க இவங்க பணி உள்ள மாதிரி நடிக்கிறவங்களும் பார்க்குறோம். சில பேர் பார்த்தா எனக்கு அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ண எனக்கு சாபமெல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்னு. என்ன சாபம் விடுவாங்க உனக்கு? போய் பாகவதர்கள் என்ன சாபம் கொடுப்பாங்க? அது வேறு சும்மானா. அது என்னென்னா அவங்க சாபத்துக்கு பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. உண்மையில் சாபத்துக்கு பயப்படுறவங்க ஃபஸ்ட்டு துச்சமாக பேச மாட்டாங்க பக்தரில். ஆனால் சாபங்களை விட்டுறாதீங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பார்த்தா அவங்க சாபத்துக்கு பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்களாம். அதான் என்னென்னா நம்ம தாழ்ந்து போனால் அவங்க தாழ்ந்து போகிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் பார்த்தா உண்மையிலே தாழ்மை கிடையாது. அவங்க அவ்வளோ கர்வம் உள்ளே இருக்குது. ஆமாம், பக்தர்களே பகைச்சு அவங்க பணத்திமிரில் இருக்காங்க. அவங்களுடைய குறிக்கோளே வேறு. ஆனால் பக்தர்களிடத்தில் பணி உள்ளவர்கள் போல நிறைய சீன் கிரியேட் பண்ணுறவங்களாம் பார்த்துருக்கேன். அப்படியே நான் பணி உள்ளவங்க போல் நடிப்பாங்க. இவங்கன்னா பக்தர்கள்னா சாபம் எல்லாரையும் நீ போய் கல்லா போ, நீ மண்ணா போ அப்படின்னு சபிஷ்னு இருக்குது அவங்க வேலை. பக்தர்கள் அவங்களுக்கு 1008 வேலை இருக்குது. பகவானை வழிபடலாமா, பகவானுடைய கதைகளை பற்றி பேசலாமா, நாமக்கல் நிறைய சொல்லலாமா, பாகவத பாராயணம் பண்ணலாமா, ராமாயணம் பாராயணம் பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்கு 1008 அலுவல்கள் இருக்குது. புரியுதா? உன்னை கவனிச்சு இருக்கிறது தான் அவங்களுக்கு வேலை. யார் நீ கெட்டு போ, நீ நல்லா இல்லை அப்படியே சொல்லுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்புங்க பாகவதர்லாம். எல்லோரும் கெட்டு போகணும்னு நினைக்கிறோம் பாகவதர்லாம். எங்களுக்கு அப்படின்ட்டு சும்மானா அதான் பயந்த மாதிரி நடிக்கிறாங்களாம், கிண்டல் பண்ணுறாங்க. இப்படி இது மாதிரி சாபம்லாம் குத்துறாதீங்க அப்படின்ட்டு சும்மா
இதெல்லாம் சாபத்துக்கு பயப்படுறவங்களாம் துச்சமாக பேசுறது பக்தரில் துச்சமாகவும் பேசிட்டு அப்போ என்ன சாபம் குத்துறாதீங்கன்னு என்ன அர்த்தம்? துச்சமாகவும் பேசிட்டு அவங்க பக்தரில் பேசிட்டு அப்போ என்ன சாபம்லாம் குத்துறாதீங்க அப்படின்னு. அது சாபத்துக்கு பயப்படுறவங்க கிடையாது, அது பரிகாசம். இது மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதனால் யாரிடத்துல எப்படி பழகணும்னு நம்மளுக்கு தெரியாது இந்த உலகத்தில். நமக்கு தெரிஞ்சது பாகவதம் மட்டும்தான். அதனால் இது மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் விரோதமாக நடக்கிறாங்க பாகவத தர்மத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சால் உடனே அவர்களை விட்டு விலகி போகிறது தான் நமக்கு சேஃப்டி. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பாகவத அபச்சாரம் பண்ணிடாதீங்க, பாகவதில் யாருமே நிந்திக்காதீங்க, யாருமே அவதூறாக சுருக்குன்னு ஒரு வார்த்தை மனசு புண்படுற மாதிரி பேசாதீங்க. டீசெண்டாக அவங்கள கட் பண்ணிட்டு போயிடுங்க, அது பெஸ்ட்டு. இல்லாட்டி நீங்கள் அதான் அவங்கள நம்ம ஒதுக்குவானோ நம்ம ஒதுங்கி போயிடுவோம். அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. நம்ம பக்தி தக்க வச்சதுக்கான ஒரே வழி அப்படி செய்துட்டு போவோம். ஆனால் அவரில் நம்ம என்றைக்குமே பகவானிடத்தில் அவளுக்காக பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணணும். அவர்கள் மனசில் இவ்வளோ துச்சமாக பேசுகிறாங்களே பணத்திமிர்னாலேயும், பணத்து மேலே குறியாக இருக்கிறதுனால தான் அவளுக்கு அந்த திமிர் இருக்குது. பணத்து மேலே தான் அவங்களுக்கு ஆசை, பணத்து மேலே தான் குறி. பணம் 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 அது மட்டும்தான் அவங்களுடைய மனசில் ஓடுதே தவிர பகவான் ஓடலை. ஆனால் பகவான் பக்தர்களாகவும் தன்னை சொல்லிப்பாங்க. ஆனால் தயவுசெய்து பகவத் பக்தர்களாகவும் சொல்லிப்பாங்க. ஆனால் உண்மையான பக்தர்கள் இன்னொரு பக்தரில் மதிப்பாங்க. அப்படி மதிக்கலன்னு சொன்னால் அவர்கள் பகவானத்தில் வழிபடுறன்னு சொல்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ளே பணம் மட்டும்தான் அவங்களுக்கு மனசில் குறியாக இருக்குது. அவங்களுக்கு தேவை சொத்து பணம், அது மட்டும்தான் பெருசாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களோடு நம்ம சகவாசத்தை கட் பண்ணியது தான் பெஸ்ட்டு. அப்போ தான் நம்ம பக்தி வளரும். அதனால் இது மாதிரி உலகத்தில் இது மாதிரி இருக்காங்க. அதான் இங்கே சொல்கிறார், அவர்களுக்கு பகவான் எப்படி சந்திப்பான்னா, அவர்களுக்கு காலனா பகவான் சந்திப்பான். மரண பயத்தை அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பான், அவங்களுக்கு உயிர் பயத்தை கொடுத்துட்டு இருப்பான். நான் சொல்ல இதை பகவான் சொல்கிறான், நீங்கள் வேறு இதை பாருங்க நத்வா விதந்தி அசுத்ருவ அந்தகம் ஆட்டியதந்தாந்தாக. அந்தகம் ஆட்டிய தாந்தாக, அந்தனா இருட்டு. அந்த பணம்ன்ற இருட்டில் விழுந்தவர்கள், பணத்து மேலே உள்ள ஆசை என்ற இருட்டில் விழுந்தவர்களுக்கு பகவான் அந்தகனாக யமனாக, அதான் சொல்கிறார் அந்தகம், அந்தன இருட்டில் விழுந்தவர்கள், பணம் என்ற இருட்டில் விழுந்தவர்களுக்கு, பணத்தாசை என்ற இருட்டில் விழுந்தவர்களுக்கு, குருடானவர்களுக்கு, பண பற்றுதல்னால குருடானவர்களுக்கு பகவான் அந்தகனாக சந்திப்பானான். யமனாத அவர்களுக்கு யம பயம்தான் உண்டாகும். ஆமாம், ஆபத்துக்கள் கஷ்டங்கள் நிறைய. அந்த யம பயத்தை மனசில் பார்த்தா ரொம்ப குழப்பமாக இருக்கும், பயம் இருக்கும், யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும். ஒரு மாதிரி அவர்கள் நிம்மதின்றதே வாழ்க்கையில் கிடைக்காது. நாளை பற்றிய பயம் இருக்கும். பலவிதமான பயங்கள், பலவிதமான கவலைகள். அவர்களுக்கு ஏன் இந்த துன்பங்கள்? அந்த துன்பங்கள்லாம் ஒன்று அந்த யம தர்மராஜா வர்றதுக்கான அறிகுறிகள் தான். ஆமாம், நம்ம துன்பங்கள் தான் நம்ம மரணத்தில் சீக்கிரமாக கொண்டு போய் விடுது. சந்தோஷத்தில் நம்ம ஆயுசு நீடிக்குமாச்சு. அதனால் நம்ம புரிஞ்சிக்கணும். அதனால் நத்வா விதந்தி அசுத்ருவோ, அப்படிப்பட்ட புலனின்பங்கள்லேயே ரமிக்கிறவர்கள் நிச்சயமாக அறியாமல் இருக்கிறதுனால அவர்கள் நம்மளுக்கு நம்ம யமனுக்கு அருகில் நம்ம செல்றோன்றதையே உணராமல் இருக்கிறாங்களாம். யார்? அப்படியாப்பட்ட பணத்திமிர் பிடித்தவர்கள், பணத்தையும் நோக்கமாக கொண்டவர்கள். ஏன்னா நீ பகவான் புரிஞ்சுப்பான் இல்லையா? நீ என்னதான் பக்தர்கள் வேஷம் போட்டினாலும் உன் மனசில் பணத்தின் மேலே ஆசை தான் இருக்குது அப்படின்றது பகவான் புரிஞ்சுப்பான் இல்லையா? உன் மனசில் உள்ள கல்மஷம் கெட்ட எண்ணங்கள்லாம் பகவானுக்கு நல்லா தெரியுமே. நீ உண்மையாக உருகிறியா, பொய்யா வேஷம் போடுறியா, பல்ல இழிக்கிறியா? நல்லா நமக்கு ஏதாவது உதவி செய்தாங்கன்னா பல்ல இழிப்பாங்க. அதே சமயத்தில் நம்ம அவங்களால ஒன்றுமே ஆக வேண்டியது இல்லைன்னு சொன்னால் அப்படியே துச்சமாக அப்படியே தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அடுத்த நிமிஷம் அப்படியே காரியம் ஆணை முடிஞ்ச பிறகும் தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு துஷ்டர்களுக்கு பகவான் யமனா நிற்கிறான். அவர்களுக்கு யம பயத்தை, அதாவது மரண பயத்தை உண்டாக்குகிறான் அவர்களுக்கு. எப்போ நீ பேதம் பார்க்குறியோ உலகத்தில், மனுஷாரத்தில் சாதாரண மனுஷாரத்துலேயே பேதம் பார்க்கக்கூடாது. அப்படி பேதம் பார்க்குற பக்தர்கள்லாம் எப்படின்னா கோவப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் அடுத்த உள்ளதுக்குள்ளே பார்த்தா அவர்களுக்கு நலனே விரும்புவார்கள். அதான் பக்த லட்சணம். அப்படியே நம்மளுக்கு வெளிப்புறமாக பார்த்தா கோவப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா அவர்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க, கெட்டது நினைக்க மாட்டாங்க. அவர்களுக்கு விரோதமாக நடந்துக்கவும் மாட்டாங்க. ஒரு டக்குன்னு அப்படியே துண்டாக கட் பண்ணிட்டு போயினே இருக்க மாட்டாங்க.
ஆனால் பக்தர்கள் அப்படி கிடையாது, கருணை காட்டக்கூடியவர்கள். வெளிப்புறமாக சும்மா கோபுரமாக இருந்தால் அது கண்டிக்கிறதுக்காக தான் இருக்குமே தவிர, அது நலன் விரும்பிகளாக தான் இருக்கிறவர்களுக்கு நலன் செய்வக்கூடிய விஷயமாக தான் இருக்குமே தவிர, அது அவளுக்கு விரோதத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்காது. ஏன்னா பகவானுக்கு பிரியமாக நடந்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உலகத்துக்கு பிரியம் இல்லாதவர்களாக தான் இருப்பாங்க முக்கால்வாசி பேர் பார்த்தா, பக்தர்கள் பார்த்தா. அப்போ உலகத்துக்கு பிரியமாக நடந்துக்கணும்னா பல்ல இழிக்கணும். ஆமாம், ஆஹா ஓஹோன்ட்டு அவங்க ஏற்ற மாதிரி தாளம் போடணும். அந்த தாளம் போட இந்த பக்தர்களுக்கு தெரியாது. இவங்க நடைமுறையை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அவங்களுடைய நடைமுறை பார்த்தா இவங்களுக்கு பிடிக்காது. சரி, ஆனால் பகவானிடத்தில் என்ன பண்ணுவாங்க, பிரார்த்தனை பண்ணிப்பாங்க அவங்களுக்காக. ஆனால் அவர்கள் என்னென்னா இவரில் ஒதுக்க தள்ளுறது தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய டைம் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. பக்தர்களோட பேசுகிறதே டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியேப்பட்டவர்கள் என்னென்னா துர்பாக்கியசாலிகள். அது துர்பாக்கியம், அதான் கிடைக்குமா பக்த சங்கம் கிடைக்குமா? ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறான், பக்த சங்கம் தானே கிடைக்காது உத்தவா. பக்தர்கள் மட்டும் யாருன்னா என் புகழை பற்றி பேசி கொண்டே இருப்பவன் பக்தன் தான். அந்த பக்தர்களை உதாசீனப்படுத்திட்டா பகவானே அவ்வளோதான், அவங்களுக்கு கதியே கிடையாது. கதி ரண்டியதா, வேறு கதியே கிடையாது அவர்களுக்கு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இடத்துல சொன்னதாக சொல்ல, அந்தகம் நான் அவங்களுக்கு யமனாக சந்திப்பேன், அவங்களுக்கு யம பயத்தை மரண பயத்தை அடிக்கடி உண்டாக்குவேன், அவங்களுக்கு பயம்தான், அவங்களுக்கு அந்த கிளி இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சந்தோஷன்றது என் கையில் வந்தாதான், பகவானிடத்தில் வந்தாதான். பகவானிடத்தில் எப்போ வர முடியும்னா பக்தர்கள் மூலமாக தான் வர முடியும். அதுதான் இந்த ருக்மணி தாயார் அழகாக அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. உண்மைதான் கிருஷ்ணா, உன்னை யார் வழிபடுறதில்லை அப்படின்னா பணத்திமிர் பிடித்தவர்கள் உன்னை வழிபடுறதில்லைன்னு பகவான் சொன்னான் இல்லையா, அது உண்மைதான் கிருஷ்ணா. ஏன்னா அகக்கண் குருடானவர்கள் அவர்கள். ஆமாம், பணத்தையே பெருசாக மதிப்பவர்கள், அவர்களுக்கு உன்னை வழிபடும் புத்தி வராது கிருஷ்ணா அப்படின்றார். நத்வா விதந்தி அசுத்ருபோ அந்தக மாட்டியதாந்தாக. அப்படி உலகன்பங்களையே பெருசாக மதிக்கிறவர்கள், புலன்பங்களை பெருசாக மதிக்கிறவர்கள் உங்களை பகவானை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால, ஹரந்தி அஜாத்தியா தெரிந்துக்காமல் இருப்பது மட்டும் கிடையாது, கடைசி காலத்துலையாவது பகவானை நினச்சா பகவான் காப்பாற்றுவான். அந்த கடைசி காலத்தில் கூட பகவானை நினைக்காதபடி அவர்களுக்கு மரணம் வந்துடுமா. அப்படியேப்பட்ட நிலையில் தள்ளப்படுவார்கள். அப்போ மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் மரணத்தை நோக்கி தான் ஓடுறாங்க, இல்லை பணத்தை நோக்கி ஓடுறாங்க. அதான் மரணத்தை நோக்கி ஓடுறாங்கன்னு அர்த்தம். என்னடா இப்படி சொல்கிறேன், குடும்பம் நடத்துக்கு பணம் தேவையில்லையான்னு. பணத்தை தேடி உடல் ஓடட்டும், புரியுதா, மனசு பகவானை நாடட்டும், அவ்வளோதான். அப்படி நாடிடுச்சுன்னு சொன்னால் அவர்கள் பணத்தை தேடி ஓடினாலும் சரி, எதை தேடி ஓடினாலும் சரி, குடும்பத்துக்கு தேவையானது செய்ய வேண்டியது தான். கண்டிப்பாக கர்மன்யேவ அதிகாரஸ்தே, கர்மாவுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் மனசில் பகவான் இருக்கணும், நிலைச்சிருக்கணும். எந்த செயலை செய்திருக்கும் போது நினைப்ப சொல்லுவாங்க, நான் இந்த செயலை செய்யும்போது பகவான் நினைக்கிறதுக்கு டைம் இல்லை, பகவானை வழிபடுறது டைம், பகவானை தியானம் பண்ணுறது டைம் இல்லை, பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது டைம் இல்லை, பகவான் கதை கேட்கறதுக்கு டைம் இல்லை. அதுக்கு டைம் வேணுமா? தனியாக டைம் வேணுமா? சாப்பிட்றது மட்டும் ஒரு வேளைக்கு 3 வேளை சாப்பிட்றியே, அதை மட்டும் மறக்கிறது இல்லையே, அதுக்கு மட்டும் டைம் இருக்குதா சொல்லுங்கள்? ஒரு வேளைக்கு 3 வேளையாக நல்லா ஃபுல் கட்டுறோமே, நல்லா சாப்பிட்றோமே, அதுக்கு மட்டும் டைம் இருக்கா சொல்ல? ஆனால் பகவானை நினைக்கிறதுக்கு மட்டும் ஒரு வேளை நினைக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. ஆனால் பணத்தை தேடி ஓடுறதுக்கு மட்டும் டைம் இருக்குதா? டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் நாம் டைமை முக்கால்வாசி பணத்தை சம்பாதிக்க பயன்படுத்த தேவையில்லாத பொழுதுபோக்கில் தான் அதிகமாக நாம் செலவழிக்கிறோமே உலகத்தில் பார்த்தா. வீணாக சோம்பேறித்தனத்துலேயும் பொழுதுபோக்கில் தான் அதிகமாக இந்த மக்கள் செலவு பண்ணுறாங்க. பணம் சம்பாதிக்கிறது விஷயத்த கூட கம்மி தான். நிறைய பார்த்தா பொழுதுபோக்கில் தான் பார்த்தா அதிகமாக செலவழிக்குது இந்த ஜனங்க பார்த்தா. அந்த டைமில் பகவானை நினைக்கலாமே, பாகவதத்து புஸ்தகத்தை திறந்து பார்க்கலாமே, ஒரு விழிப்புணர்வு வேண்டாமா? ஏன்னா அது மாதிரி சத் சங்கம் அவர்களுக்கு வாய்க்கிறதில்ல. அதனால் அவர்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நாமளாக யாருன்னா தேடி போனாலும் நம்மளை அவமதிக்கிறாங்க.
அப்படின்னும் போது அவர்களை ஏதாவது ஜாக்கிரதைப்படுத்தலான்னு நினச்சி நம்ம யாருக்கெல்லாம் பேசினா கூட சில பணத்திமிர், அதாவது பணமே குறிக்கோளாக நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயம் உடனே அவமதிக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு 500 1000 கிடைக்கணும் இன்றைக்கி போனால், அதுதான் முக்கியம். அப்படிப்பட்டவர்கள் நாம் அவரிடத்துல நம்ம மோட்டிவேட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. அவங்களாம் என்னென்னா பக்தர்கள் நினச்சி நம்ம அவங்களுக்கு சரி கொஞ்சம் ஆன்மீக தூண்டுதல், அவங்களுக்கு பகவத் விஷயத்தை சொல்லலான்னு சொன்னால் அவர்கள் துச்சமாக நினச்சி உதாசீனப்படுத்துடுறாங்க, துச்சமாக பேசுகிறாங்க. அப்போ அவர்களுக்கு என்ன சொல்கிறது? அவன் மனசில் பகவான் இல்லைன்னு நல்லா தெரியுது. அதான் விஷயம். அதனால் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம பக்தியில் முன்னேறணும்னு நினைக்கணுமோ அவளுக்கு சத் சங்கத்தை நாடணும். பகவத் பக்தர்களை என்றைக்குமே சந்தோஷமாக யார் இருக்காங்க? பகவத் பக்தர்கள் தான். அந்த பக்தர்களை தேடி போகணும். அதுதான் ஒரே வழி. அதுதான் பண திமிரானது நமக்கு பகவான் யமனாக சந்திக்க வைத்துவிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம மிருத்யுவானவன் உட்காரும்போது எழுந்திருக்கும் போது நம்ம காலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிட்டு நம்ம ஆயுசை குறைச்சிட்டு இருக்கானே, அந்த மிருத்யு ரூபத்தில் பகவான் தான் இருக்கானா. அந்த கால ஸ்வரூபியாக இருக்கானா பகவான். அப்போ அந்தந்த காலத்தில் நமக்கு பயங்கள் யார் மூலமாக பயம், யார் மூலமாக மனுஷனுக்குள்ள பயம். மிருகங்களத்தில் மட்டும் பயம் கிடையாது, மனுஷனுக்குள்ள பயம். ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் பிடிக்கல, பயம். அப்போ என்ன பண்ணுறது? பல விதமான சங்கடங்கள், இவங்களால துன்பம் அவங்களால துன்பம், இவங்க எதிரிகள் அவங்க எதிரிகள், இது மாதிரிலாம் நினச்சிக்கிறதுல இதெல்லாம் மாயை. இதுதான் மாயை. ஒருத்தரால் மோகம் உண்டாகிறதும் மாயை, ஒருத்தரை பார்த்தா காமம் உண்டாகிறதும் மாயை, ஒருத்தரை பார்த்தா கோபம் உண்டாகிறதும் மாயை. ஆமாம், பணத்தை பார்த்தா பேராசை உண்டாகிறதும் மாயை. எல்லாமே மாயை. இதெல்லாம் சும்மா மாயை, ஒன்றுமே கிடையாது. யா மாயா சா மாயா. எது ஒன்று இல்லாததோ அது இருக்கிறத போல தோன்றுகிறது. அதே போல் இருக்கிற விஷயத்தை மறைக்கக்கூடியது ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. இது ரெண்டும் மாயினுடைய தன்மைகள். அந்த மாயை எங்கே இருக்குன்னா மனசில் தான் இருக்குது. அந்த மனசை ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னா அவன் மாயை ஜெயிச்சிட்டான். அந்த மனசு தான் மாயை. அந்த மனசை ஒருத்தன் ஜெயிக்கலன்னு சொன்னால் உலகத்தில் எதை ஜெயித்தாலும் எதை சம்பாதிச்சாலும் என்ன பொருள் சேர்த்தாலும் அவனால் நிம்மதின்றது காணாத ஒரு பொருள் தான், காணல் நீர் பொருள் தான். கிடைக்கவே கிடைக்காது. எங்கே தேடி ஓட? உனக்கு யார் பிரியமானவங்களத்தில் போய் தேடி போய் பேசு, நல்லா சந்தோஷமாக இருக்கும். 5 நிமிஷம் சந்தோஷம், 10 நிமிஷம் சந்தோஷம், அவ்வளோதான். இது மாதிரி ஆனந்தமாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியுமா? கிருஷ்ணனை தேடி வந்தால் தான் முடியும், பாகவதத்தை தேடி வந்தால் தான் முடியும். தெளிவாக பட்டுன்னு அடிச்சிட்றேன், தெளிவாக சொல்லிடுறேன். நிம்மதி தேடி போனால் நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும் சாதனை பண்ணணும், அதெல்லாம் சுற்றி வளர்ச்சி முகத்து உள்ளதெல்லாம் நமக்கு அது கிடையாது. அடி நேரடியாக நம்மளுக்கு ஒரே நேராக பாகவத்து வந்துடு, உனக்கு எல்லா சந்தோஷமும் இதில் கிடைக்கும். இல்லை பாகவதரில் போய் பிடி. முதல் யாருக்காவது பாகவத அபச்சாரம் பண்ணிட்டால் முதல் அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சி அவங்க காலில் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பாகவத அபச்சாரத்துக்கு மன்னிப்பு கேட்டு அவங்க மன்னிக்கிறாங்களான்னு பார்த்து அவங்க மனசை குளிர வச்சுட்டு பிரீதி சௌனக சித்தேது ஹெதோ வச்சுமே விசாரிச்சேன் பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம். அப்படிப்பட்ட யோகிகளுக்கு துர்லபமான வைகுண்டத்தையும் அவங்களுக்கு கொடுத்துடும். குருவை போய், அதாவது சாதுக்களை போய் முதல் பிரீதி அவர்களை சந்தோஷப்படுத்தணும். அவர்களுக்கு எந்த விதத்தில் சந்தோஷம் அடைவார்களோ அவர்கள் கைகால் பிடிச்சு விட்டு அது அவர்களுக்கு மனசை சாந்தி பண்ணி அவர்கள் நம்மளால் அவர்கள் மனசு காயப்பட்டவர்களாக இருந்தால் முதல்ல அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டுண்டு அவர்கள் சமாதானப்படுறாங்களான்னு பார்க்கணும். சமாதானப்படுறாங்கன்னு பார்த்து அவர்களை சாந்தப்படுத்தி அவரிடத்துல போய் மன்னிப்பு, யாராக இருந்தாலும் சரி, நாம் அவர்கள் என்றைக்குமே ஒரு குருமார்களையோ ஒரு சாதுக்களையோ பகவத் பக்தர்களையோ நாம் ஏதாவது அபச்சாரம் பண்ணிட்டோம்னா அவர்களை போய் மன்னிப்பு கேட்டு அவர்கள் சரி நான் மன்னிச்சுட்டேன்னு அவங்க வாக்கிலேருந்து வர வரைக்கும் நம்ம அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கக்கூடாது. அவர்கள் மன்னித்த பிறகு தான் நாம் கிளம்பி போகணும். அதுக்கப்புறமா தான் பகவானை போய் நம்ம வழிபட்டோம்னா பகவான் நம்மளை சேர்த்துப்போம். இல்லைன்னா துர்வாசா துக்கமாவண்ணகா எத்த பக்த வினிந்தகா. பக்தர்களை நிந்தினை பண்ணி துர்வாசரே என்ன பண்ணார்? 3 லோகத்துலேயும் அழிஞ்சார். அவருக்கு ஏதாவது நிம்மதி கிடைச்சதா? சீதந்தி ஜகத்ரையே. 3 லோகத்துலேயும் அழிஞ்சு அவருக்கு சீதந்தி துன்பம் மட்டும்தான் உண்டாச்சு. நாம் பணத்திமிர் பிடிச்சுன்னு பகவத் பக்திக்கு வராத காரணம் என்னென்னா பாகவத அபச்சாரம், பக்தர்களை உதாசீனப்படுத்திருப்போம். அதனால தான் பகவான் கிட்ட நெருங்கவே முடியல காரணம். அதனால் இந்த இடத்துல நம்ம இந்த டாபிக் இங்கே ருக்மிணி பிராட்டியார் நமக்கு சொல்கிறாங்கன்னா அது நம்ம நன்மைக்காக தான் சொல்கிறாங்க.
பணத்திமிர் பிடிச்சவங்க என்னை வழிபடுறதில்லை அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதுக்கு இங்கே விளக்கம் அழகாக சொல்கிறாங்க. ஆமாம், பணத்திமிர் பிடித்தவங்களுக்கு நீ யம பயத்தை உண்டு பண்ணக்கூடியவனாக இருக்கிறேன். ஏன்னா பணத்திமிர் பக்தர்களை மதிக்க மாட்டாங்க. அதனால் அவர்கள் குருடானவர்கள். அந்த அந்தம்னா பணம் கண்ணை மறைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான். அந்த பணத்தாசையானது கண்ணை மறைச்சிச்சுன்னா அவர்கள் பக்தர்களை மதிக்க மாட்டாங்க. அதனால் பக்தர்களை சன்மாதனம் பண்ணி அவர்கள் மன்னிச்சாங்கன்னா நீ பொழைச்ச. ஆமாம், இல்லைன்னா நடக்கவே நடக்காது. பக்தரில் உதாசீனப்படுத்திட்டு எங்கே ஓடேன், இமயமலைக்கே போயேன், அங்கே போய் கூட தபஸ் பண்ணேன், பிருந்தாவனத்துக்கே போயேன், பகவான் செத்து பண்ணுற செத்துக்க மாட்டான். நடக்கவே நடக்காது. நீ துவாரகைக்கே போய் பஞ்சத்வாரகை இருக்குது போயோ, கோயிலுக்கெல்லாம் போ. ஆனால் ஒரு பாகவத பச்சாரம் எங்கேயோ ஒரு மூலையில் ஏழப்பட்டவன், அவனை பார்த்தா உலகம் கூட அவனை திரஸ்காரம் பண்ணியிருக்கோம். அவன் பார்த்தா ஜாதி இருக்க, மதம் இருக்காது, எதுவுமே இல்லை, ஒரு ஏழைப்பட்டவனாக இருப்பான். அவன் பாடு கண்ணீர் விட்டு இருப்பான். கிருஷ்ணா கிருஷ்ணா, என்னை அவமதிச்சும் போடும் கிருஷ்ணா, ஆனால் எனக்கு நீ இருக்கிற, எனக்கு அது போதும் கிருஷ்ணா அப்படின்னு ஆனந்தமாக பாகவதம் படிச்சுட்டு இருப்பான். பாகவதம் 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 பகவானையே நினச்சிட்டு இருப்பான். பகவான் நாம சொல்லிட்டு இருப்பான். அவர்களுக்கு இந்த பாகவத ராமாயணத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. அப்படி இருக்கிறவங்களை பகவதத்தையே சொத்தாக வைத்து கொண்டிருப்பவன். நமோ அகிஞ்சன வித்தாயே நிவிருத்த குணவிருத்தையே ஆத்மா ராமாய சாந்தாயே. அந்த ஆத்மாவிலே ரமிக்கக்கூடியவர்கள் அந்த பக்தர்கள். புரியுதா? ஆத்மா ராமாய அப்படிப்பட்டும் பகவான ஆத்மாவில் ரமிக்கக்கூடியவன். அந்த பக்தர்களும் ஆத்மாவில் ரமிக்கக்கூடியவர்கள். அந்த பகவானிடத்தில் இவன் ரமிக்கக்கூடியவன், அந்த பக்தரிடத்தில் பகவான் ரமிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஆத்ம ராமர்கள். அப்படியே ராமாய சாந்தா கைவல்ய பதையே நமக. அப்படிப்பட்ட அவர்களுக்கு அந்த மோட்ச சௌக்கியத்தில் வைத்து கொண்டிருக்கிற அந்த கைவல்யத்துக்கு பதியாக இருக்கக்கூடிய பகவானே கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு குந்தி ஸ்தோத்திரம் பண்ணுறான். புரியுதா? அதனால் பக்தர்களையே சொத்தாக கொண்டவன் பகவான். அந்த பகவானையே சொத்தாக கொண்டவர்கள் பக்தர்கள். இந்த பாகவதம் தான் அவங்களுக்கு வைஷ்ணவ தனம். இது இந்த பாகவதம் தெரியுமா? வறியவர்களுக்கு தனமா. அதனால் ஏழைப்பட்டவர்கள் என்னை வழிபடுவாங்க. இந்த உலக செல்வத்தை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். கிருஷ்ணா நீ தான் கிருஷ்ணா எங்களுக்கு வேணும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் கிருஷ்ணா, எனக்கு நீ கிடைச்சா போதும் கிருஷ்ணா, என்னை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல கிருஷ்ணா, எனக்கு நீ மட்டும்தான் வேணும் கிருஷ்ணா, நீ மட்டும்தான் எனக்கு வேணும் கிருஷ்ணா, நீ மட்டும்தான் எனக்கு வேணும் கிருஷ்ணா அப்படின்னு அவனையே சரணாகதி அடைந்திருக்கிறவர்களை தயவு செய்து அவர்கள் மனசை காயப்படுத்தாதீங்க. அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லதில்லை. அதனால் அப்படிப்பட்ட பக்தர்களை நாம் என்றைக்குமே அவர்களை கொண்டாட வேண்டும். எவ்வளோக்கு எவ்வளோ பக்தர்களை கொண்டாடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பகவான் நம்மளை உன்னத ஸ்திதியில் வச்சுட்டு இருப்பான். நம்ம பக்திக்கு நம்ம பக்தி குறையவே குறையாது. நம்ம பக்தரில் உயர்ந்தது. இப்போ நான் பெரிய இது சொல்லிட்டார் இவர். நாங்கள் பக்தியில் நல்லா தான் இருக்கிறோம், நாங்கள் நல்லா கீர்த்தனெல்லாம் பண்ணுறோம், நாங்கள் நாம சங்கீதெல்லாம் நல்லா தான் பண்ணுறோம், நாங்கள் நல்லா தான் பக்தியெல்லாம் பண்ணுறோம், பெரிய இவர் சொல்லிட்டார் இவர் அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டா சரி, அலட்சியம் பற்றி போட்டேன். இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இவன் பாட்டுக்கு பாகவதம் படிச்சுன்னு கண்ணீர் விட்டுன்ட்டு நம்ம ஏழப்பட்டோம் கிருஷ்ணா எனக்கு யாருமே கதியாது கிருஷ்ணா நீ தான் கதி அப்படின்னு அவங்க பாட்டு புலமையில இருப்பாங்க. ஆனால் அவர்களிடத்தில் நம்ம என்றைக்குமே அவதூறாக பேசிட்டு கூடாது, உதாசீனப்படுத்திட்டு கூடாது. நம்ம பெரிய பக்தர்களாக இருக்கலாம், நம்ம நாம சங்கீதம் பண்ணுறவங்களாக இருக்கலாம், நம்ம இருக்கும். ஆனால் நம்மளுக்கு உண்மையான பக்தின்றது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். பகவான் கிடைக்க மாட்டான். வேஷம் வேணால் போடலாம் நானும் பக்தர்கள் என்று. அது மாதிரி துர்வாசர் அப்படி உலகம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணி நிம்மதி இல்லாமல் பிரம்மலோகத்துக்கே போனாலும் பிரம்மதேவர் சேர்த்து கொள்ள மாட்டேன்றார். சிவபெருமான இடத்துல போனாலும் தயவுசெய்து இந்த இடத்துல விட்டு போயிடு, அந்த கால சக்கரத்தை எதுக்கிறதுக்கான சக்தி எனக்கு கிடையாதுன்ட்டார். சிவபெருமான துரத்தி வச்சேன். ஆனால் ஒரு உபாயம் சொல்கிறேன், விஷ்ணு இடத்துல போ. அவர் சொன்ன உபாயம் பார். விஷ்ணு இடத்துல போனால் விஷ்ணு பகவான்களை பக்தர்களை அனுப்ப மாட்டாரா? டேரெக்டாக பக்தர்கள் அனுப்பலாம் இல்லையா? சிவனுக்கு என்னென்னா அவரே வழிபடுற தெய்வம்னா விஷ்ணு தான், பகவான் நாராயணன் தான். அதனால் விஷ்ணுவை போய் வழிபடு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச உபாயம் அவர் சொல்லிட்டார். ஏன்னா அவருடைய சக்கரம் தானே இது, அதனால் அவரே போய் சரணாகதி. அதான் சொல்கிற, சாட்சிக்காரங்காலில் விழுந்த சண்டைக்காரங்காலில் விழுந்துடலான்வாங்களே, அது மாதிரி ஒரு சாட்சிக்காரனாக இருக்கக்கூடிய யார், சர்வசாட்சியாக இருக்கக்கூடிய பகவான் நாராயணத்தில் போகிறாரு. அந்த சாட்சிக்காரங்காலில் போய் விழுறாரு. ஆனால் நீ எங்கே சண்டை போட்டேன், அந்த சண்டைக்காரங்காலில் போய் விழுந்து பகவான் அனுப்ப போகிறாரு. அப்போ சொல்ல, அச்சுதா அனந்தா கோவிந்தா வாசுதேவா என்னை காப்பாற்றேன், என்னை காப்பாற்றேன், இந்த சக்கராயுதம் என்னை துரத்துது, ஏன் இந்த சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணேன், சக்கராயுதத்தை நான் பிரயோகம் பண்ணா, போங்க சாமி
ஏன் இப்படி பொய் பொய்யா சொல்கிறீங்க? டேய், நானடா போய் சொல்கிறேன்? இது உன் அஸ்திரம் தானே, இது சக்கராஸ்திரம். சே, நான் எப்போ நான் விற்றுட்டேன். நான் யாரடா விற்றேன்? சக்கராயுதம் விலை அதிகமாக கிடச்சிது, பக்தின்ற ஒரு விலை கிடச்சிது, நல்லா பெருசாக பரவாயில்லையே, பெரிய வேலையாக இருக்குது, கொடுத்துடலாமே சக்கராயுதத்தை. இதை வச்சு என்ன பண்ணி எப்போதாலும் கையில் இது வேறு சுமந்தனு பாரமாக நம்ம சுமந்தனு எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒருத்தர் விற்றுட்டேன் சாமி. யாருண்ணா? அம்பரீஷனுக்கு. ஆமாம், அந்த சக்கராயத்தை விற்றுட்டேன். அவன் பெரிய விலை கொடுத்தான். அந்த விலைக்கு பார்த்தா பெருசாக இருக்குது, பெரிய அமௌண்ட்டு கிடைக்குது. இது எதுக்கு வச்சுக்கின்னு இந்த சாமானை குத்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். நான் பக்தின்ற ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்தான் சாமி, டக்குன்னு கொடுத்துட்டேன். அகம் பக்த பராதீனும், அந்த பக்திக்கு நான் வசப்பட்டவன் ஆயிட்டேன். அதனால் அஸ்வதந்திராக, எனக்கு சுதந்திரம் கிடையாது சாமி. அந்த சக்கராயுதத்தை இப்போ நான் என் சக்கராயுதம் கிடையாது அது. ஆமாம், எனக்கு சுதந்திரம் கிடையாது. இது வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போச்சு. ஆமாம், கை மாறி போச்சு சக்கராயுதம். அம்பரீஷன் இப்போ சக்கராயுதம் எந்த கிடையாது சாமி. ஆமாம், நீ போய் நான் விட்டேன்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு விஷயமே உங்களுக்கு தெரியாத போல் இருக்குது. நான் எப்போ விற்றுட்டேனே அதை சக்கராயுதத்தை, வேலை பேசி விற்றுட்டேன். ஆமாம், பெரிய அமௌண்ட்டை கிடச்சா யார் கொடுக்காமல் இருப்பாங்க? இது பாரு பழைய பொருள், இது அது வேறு இல்லாமல் ரொம்ப நாளாக இருக்குது எங்கள் இந்த சக்கராயுதம். சரி, அதனால் நல்ல வேலை வந்ததுனால நல்ல வேலை கிடச்சதுனால டக்குன்னு விற்றுட்டேன். என்னென்னா பக்த பராதீனம், பெரிய பக்தன்ன்ற ஒரு செல்வம் கிடச்சிது சாமி. ஆமாம், அந்த பக்தன்ன்ற பெரிய செல்வம், அந்த பக்தர்கள் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். அந்த சாதுக்கள் கிடைச்சதுனால அவனுக்கு என்னையே நான் கொடுத்துருவனே. பொய்யா பக்தி பண்ணுறவங்களுக்கு பகவான் தன்னை கொடுப்பானா? உண்மையான பக்தி பண்ணுறவங்களுக்கு தானே தன்னை அர்ப்பணம் பண்ணுவான். சஸ்திரியா சஸ்பதிர் யதா அப்படின்னு பதம் போடுறாங்க. ஒரு மகா பதிவிரதையான ஒரு ஸ்திரீயானவள் தன் பணிவிடையினால் கணவனை வசப்படுத்துறது போல, அப்படி பக்தியினால் என்னை வசப்படுத்திட்டான் சாமி. அந்த பக்தனை என்னமா நான் கைவிட்டுருவேன்னு நான் சொல்லி பார்க்கலாம். சபை மண கிருஷ்ண பதார விந்தையோ வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயே முகுந்தலிங்காலயே தர்ஷனே திருஷு ஹரோ ஹரேர் மந்திர மாஜனாதிஷு பாதோ ஹரே க்ஷேத்திர பதாபிசர்ப்பணம். என்ன அருமையான ஸ்லோகம்! இந்த ஸ்லோகத்தெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்து மனசு பகவான் இடத்துல லயிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சபை மன கிருஷ்ண பதாரவிந்த். இந்த மனசு கிருஷ்ணனிடத்துல லயிச்சதுன்னா உலகத்தில் நம்ம தேவையில்லாத கண்ட சிந்தனைகளானது, நம்ம மனசை குழப்பக்கூடிய சிந்தனைகளில் நம்ம ஏன் உழல போகிறோம்? இந்த தியானம் சித்திக்காததால் தானே, இந்த தியானம் நம்மளுக்கு ஸ்திரமாக இல்லாததுனால தானே கண்ட குப்பைகள் எல்லாம் மனசில் நினச்சிட்டு கவலைப்பட்டு, தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத காலவரையும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? கிருஷ்ணனுடைய திருவடியில் மனசை செலுத்தாது தான் காரணம். கிருஷ்ணன் திருவடியில் மனசை செலுத்திட்டோம்னா நமக்கு இந்த குழப்பங்கள் உண்டாகுது. அம்பரீஷம் மாதிரி இருக்கலாம். சபை மன கிருஷ்ண பதார விந்தையோ, அந்த அரவிந்தமாகி அந்த தாமரை போன்ற அந்த திருவடிகளை ஒன்றா சேர்த்து வச்சான்னா மலர்ந்த இதழ்கள் கொண்ட தாமரை மலர் போல இருக்குமா அந்த திருவடிகள். பார்த்தா அழகாக இருக்குமா. அப்படிப்பட்ட திருவடிகள், கவர்ச்சிகரமான திருவடிகள். அந்த முத்தான நகங்களில் வந்து டால் அடிக்குமா. அதில் தான் பிரம்ம ஜோதி பிரகாசிக்கிறது தான். பகவான் திருவடி நகத்திலிருந்து ஒரு ஜோதி வருது இல்லையா, ஜோத்ஸ்னை. அந்த ஜோத்ஸ்னை தான் கிளம்புறதே அகம் பிரம்மனோகி பிரதிஷ்டாகம்னு சொல்கிறான் இல்லையா. அந்த பிரம்ம ஜோதிக்கு இருப்பிடமாக எங்கே இருக்கிறதுனா பகவான் நக காந்தியம். அந்த காந்தி தான் மேலே போயிடுச்சு, அந்த பிரம்மலோகத்துக்கு போய் அந்த பிரம்ம ஜோதியினுடைய பிரகாசத்தினால அந்த இருட்டில் வெளிச்சம் உண்டானது போல இருந்துதான். பிரம்மலோகமே வந்து பிரம்ம பிரகாசம் உடையது. சூரிய சந்திரனோட அதிகமாக பிரகாசம் உடையது பிரம்மலோகம். அந்த பிரம்மலோகத்தையே, அந்த பிரம்மலோகத்தினுடைய வெளிச்சத்தை விட பன்மடங்கு வெளிச்சத்தை உண்டாகுச்சான் பகவானுடைய நக காந்தி. அந்த கடகத்தை பிளந்துண்டு தன்னுடைய திருவடி கொண்டு போய் அந்த பிரம்மாண்டத்தையும் பிளந்துண்டு போய் அந்த பிரம்மலோகத்தில் கொண்டு போய் தன் திருவடியை சாத்துறானே பகவான். அந்த நக காந்தியானது பிரம்மலோகத்தினுடைய பிரம்ம தேஜஸையும் பத்து மூழ்கடிச்சிச்சாமே. அதையும் தாண்டி பிரகாசிச்ச நம்ம கோடி சூரிய பிரகாசமாக
அப்படி அந்த நக காந்தியில் தானே மறைஞ்சு போயிட்டாராம். பிரம்மதேவரே மறைஞ்சு போயிட்டாராம் அந்த ஜோதியில், அந்த ஜோத்சனையில். அங்கே இருக்கிற சனகாதி முனிவரெல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்களாம். ஒரே மகா பிரகாசம். என்னடா இங்கே பிரகாசம் வந்திருக்குன்னா ஒன்றும் இல்லை, பகவானுடைய அந்த பெருவிரல் கட்டவர்களுடைய நக காந்தி, அவ்வளோதான். உலகளந்த பெருமாளாகிய ஒரு அடியால் பூமியை அளந்துட்டு 2வது அடியை தூக்கி வைக்கும்போது பூர்லோகம், புவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய 7வது லோகத்தில் தன் திருவடியை சாத்துறானே பகவான். அந்த திருவடியை பார்த்து இப்படியப்பட்ட பாதம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு உடனே கமண்டல தீர்த்தத்தினால பகவான் பாத பூஜை பண்ணுறார் பிரம்மதேவன். அந்த பாத பூஜையிலிருந்து பகவானுடைய பாத ஸ்பர்சம் பட்ட அந்த தீர்த்தம் எவ்வளவு பவித்திரமானது, எவ்வளோ பரமானந்தமானது. அந்த ஆனந்தத்தை தான் ரமிச்சுன்னு சொல்லிட்டு அந்த குளிர்ச்சியான அந்த கங்கா தீர்த்தத்தை அப்படியே கங்காதரனாக சிவபெருமான் தலையில் தாங்கினார். விஷ்ணுபாத தீர்த்தம், விஷ்ணுபாத தீர்த்தம் என்ன பவித்திரமான தீர்த்தம் அது. அந்த பக்தர்கள் மூர்த்திகளுடைய பிரம்மதேவர் கரஸ்பர்சம், பகவானுடைய திருவடி ஸ்பர்சம், இது சிரஸ்பர்சம், சிவபெருமானுடைய சிரஸ்பர்சம். என்ன மாதிரி அருமையாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மும்மூர்த்திகளுடைய ஸ்பர்சம் பட்ட அந்த கங்கை எவ்வளோ பவித்திரமானவள், உலகத்தையே பாவனமாக புனாதி புவனம் அப்படின்னவர். அப்படியேப்பட்ட கங்கைக்கு நிகரானது இந்த ராமாயணம். புனாதி புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி. சாதாரண நதியா கங்கை? எப்படிப்பட்ட பவித்திரமானவள் பா. 3 லோகத்திலையும் பவித்திரமாக்குகிறார்களே, 3 லோகத்தில் உள்ளவர்களையும் பவித்திரமாக்குகிறார்களே. கங்கை 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 நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னால் நாம் அன்னைக்கு பவித்திரமாக இருப்போமா? அன்னைக்கு பூரா பவித்திரமாக இருப்போம். கங்கையினுடைய பேரை சொன்ன மாத்திரத்தில் நாமனா ஏவ அந்த பேரை சொன்ன மாத்திரத்தில் நம்ம அப்படி பவித்திரமாயிடுவோம். அப்படிப்பட்ட கங்கையில் அது போல நதிகளுக்குள்ள தலைமையானவள் கங்கைன்னு சொல்லக்கூடியது இல்லையா? அப்படிப்பட்ட வைஷ்ணவானாம் யதா சம்பு, விஷ்ணு பக்தர்களுக்குள்ள சிறந்தவராக எதனால் பிரகாசித்தார்னா கங்கையை தலையில் தாங்கினால்தான் விஷ்ணு பக்தர்கள் முதன்மையானவராக திகழ்ந்தாராம். அப்படிப்பட்ட கங்கையினால் சிவபெருமானுக்கு பெருமை, சிவபெருமானால் கங்கைக்கு பெருமை. சிவனுடைய தலையில் தாங்கினால அவர் கங்காதரன்னு பேர் பெற்றார். அந்த கங்கைக்கு விஷ்ணுபாத தீர்த்தத்தினால கங்காதரன் அவருக்கு பட்டம் வந்தது சிவபெருமானுக்கு. அப்போ அந்த விஷ்ணுபாத தீர்த்தம் நமக்கெல்லாம் அதை பற்றி பேசினே இருக்கலாம். அந்த விஷ்ணுபாத தீர்த்தம் கங்கை கங்கை கங்கைன்னு நம்ம கங்கையில் அப்படியே ஸ்நானம் பண்ணலாம். அதை விட புனிதமான கங்கை, அந்த கங்கையும் பவித்திரமாகக்கூடிய கங்கை இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோமே இந்த பாகவதம், இதுதான். இந்த பாகவத கங்கை இது, ராமாயண கங்கை இருக்குது. இந்த கங்கை தான் மகாநதியாம், சாதாரண நதி இல்லையா. இந்த கங்கை தான் பரம பவித்திரமானதான். பாவனானாம் ச பாவனம், பவித்திரமாக்கக்கூடிய கங்கை முதலியவைகளையும் கூட அதிகமாக பாவனமாக்கக்கூடியது இந்த பாகவதம், இந்த ராமாயணம். அதான் சொல்கிறேன், ஸ்ரேயசாம் எத்பவே ஸ்ரேயா பாவனானாம் ச பாவனம் கிருஷ்ண பிராப்திகரம் சஸ்வத்து சாதனம் தத்வதாதுனா. அந்த கிருஷ்ணனுடைய அனுக்கிரகத்தை பெற்று தரக்கூடியது இந்த பாகவதம். அதுவும் உடனே பெற்று தரக்கூடியதான். ரொம்ப ஃபாஸ்ட் ரிலீஃப் நமக்கு. ஆமாம், ஃபாஸ்ட் ரிகவரி. உடனே நம்மளுக்கு எல்லா விஷயமும் கஷ்டத்துலேருந்து நம்மளை ரிகவரி பண்ணி நம்மளை காப்பாற்றிடும். சூப்பராக அருமையாக நம்மளை சேமமாக வாழ வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான கிரந்தம் இருக்கும்போது மனசை போய் அசுத்தம் பண்ணிக்கலாமா? துஷ்ட விஷயங்களில் போய் தோஷான தரிசனம். இந்த உலகத்தில் எங்கே போனாலும் துக்கம் மட்டும்தான் இருக்குது. துக்காலயம் அசாஸ்வதம். அப்படியே கொஞ்சம் சுகம் கிடைச்சாலும் அது நிரந்தரமற்றது. ஒருத்தருடைய சகவாசம் நிரந்தரம் இல்லாது. நல்லா பேசுவாங்க, இவர்கள் எப்போ நம்மளை கவுத்துருவாங்கன்ட்டு நம்ம பயந்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமாம், நல்லா பேசி பழகின்னு இருப்பாங்க, திடீர்னு எப்பவும் டக்கு காலை வாரி விடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படியே அவருடைய நட்பு, அப்படியே நம்மளுடைய நட்பை முறிச்சுப்பாங்க. நம்ம நல்லா தான் பழகின்னு இருப்போம். அவர்களுக்கு என்னென்னா நம்ம ஒவ்வாதவர்களாக நம்மளால் 10 வருஷம் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் உடனே நம்மளை தூக்கி அடிச்சிடுவாங்க. நம்மளால் எதனா ஆக வேண்டியதுன்னா நம்ம தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இப்படியாப்பட்ட நன்றி கெட்ட உலகம் இது. அதனால் யார் எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு பந்தமும் நிரந்தரம் இல்லாதது. அதனால் எந்தனுடைய நட்பும் நிரந்தரம் இல்லாதது, எந்தனுடைய உறவுகளும் நிரந்தரம் இல்லாதது. அதனால் அசாஸ்வதம், சாஸ்வதமானது கிடையாது. அதனால் எந்த விஷயத்துலையும் உனக்கு எவ்வளோதான் நீ ஸ்நேகமாக இருந்தாலும் துக்கத்து விளைவி பின்னாடி அது துக்காலயம், முடிவு துக்கமாக தான் இருக்கும். இந்த உலகத்தில் சுகம் கிடையாது.
முடிவு சுகமாக இருக்காது. இந்த உலகத்தில் எதை தொடங்கினாலும் ஆரம்பத்தில் சுகம் போல் தோன்றி தான் நம்ம அதில் ஆரம்பிப்போம். கடைசியில் அது துக்கமாக தான் முடியும். அதனால் நிரந்தரமற்ற இந்த அதனால் துக்க தோஷானு தர்சனம். இந்த துக்கத்தினால் வரக்கூடிய துக்கமும் தோஷமும் நிறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கணுமா. அது பார்க்கறது ஒரு யோகமாக பகவான் சொல்லியிருக்காங்க கீதையில். அதனால் இந்த உலகத்தில் உள்ள துக்கங்களையும் தோஷங்களையும் நம்ம பார்க்கணும். பார்த்து நம்ம ஜாக்கிரதையாக கால வைக்கணும். முள்ளு கல் இல்லாத இடத்துல கால வைக்கணும். பள்ளம் இல்லாத இடத்துல பள்ளத்தில் விழுந்துடாதபடி நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து போகணும் இந்த உலகத்தில். அப்படின்னா நாம் பாகவதத்தில் நுழையிறதை தவிர, பாகவத தர்மங்களை கடைப்பிடிக்கிறதை தவிர வேறு எதனாலையும் உன்னால் இந்த உலகத்தில் ஜாக்கிரதையாக வாழ முடியாது. நம்ம அஜாக்கிரதையாக இருந்தாலும் பகவான் நம்மளை ஜாக்கிரதையாக பாதுகாக்கணும்னா, நீ பகவானை அந்தளவுக்கு சந்தோஷப்படுத்தணும்னா அந்தளவுக்கு பாகவதத்தில் தேடிப்போ. அப்படிப்பட்ட பக்தர்களை பார்த்து அதான் சொல்கிறார், பிரயச்சதி குரு பிரேதோ. அப்படிப்பட்ட பக்தர்களை சந்தோஷப்படுத்தணும் பார்க்கணும். இப்போ நம்ம பாதி கதையிலே விட்டுமே. எதில் விட்டோம்? துர்வாச துக்கம் ஆவண்ணகா. துர்வாச துக்கம் அடைஞ்சிட்டாரு. பாகவத அபச்சாரம் பண்ணேன். பெருமாள் இடத்துலையே போகிறாரு. பெருமாள் சொல்கிறார், நான் வேலை போயிட்டேன்ப்பா. பக்தர்களுக்கு நான் வேலை போயிட்டேன். அவர்களுக்கு என்னை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. பக்தின்ற கரையும் கொடுத்தாங்க. நான் அடிமையாக போயிட்டேன். நான் அஸ்வதந்திரா, எனக்கு சுதந்திரமே கிடையாது. நானே அடிமையாக போயிட்டேன். அப்புறம் என் சக்கரா இது எங்கே நீ வேறு சக்கரா நான் விட்டேன்னு சொல்லுங்கிறேன். பெரிய மனுஷனையா நீ? பெரிய மனுஷனா நீ? பெரிய மனுஷனாக இருக்கிற இது போல் பேசுகிறியே. அந்த சின்ன பையங்களை போய் வச்சுக்கலாமா நீ? அம்பரீஷன் உண்மையான பக்தன். அவனோட போய் பூதத்தை விடலாமா நீ? செய்யலாமா? சாப்பிட போன இடத்துல நீ இவ்வளோ பண்ணலாமா? நீ பெரிய மனுஷன்தான் நீ. ஆனால் துர்வாசர் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா பெரிய மனுஷன்தான். பெரிய மனுஷனாக இருந்தாலும் இது போல் பூதத்தை விடலாமா? தப்பு இல்லை. ஆனால் அவரும் நம்ம சொல்கிறோம் பகவானுக்கு நிகரானவர். இப்போ கிருஷ்ணனை நம்ம வாடா போடான்னு சொல்கிறோம். அது மாதிரி இவர் பகவானுக்கு சமமானவர். புரியுதா? அதனால் இவரிடத்துல நம்ம உரிமையாக பேசலாமே தவிர, ஆனால் அவரிடத்துல நம்ம துர்வாசரை தப்பாக நினச்சிடக்கூடாது. ரொம்ப முக்கியம். பகவான் அபூத்து அப்படின்னு இருக்காங்க. துர்வாசா பகவான் அபூத்து. பகவான் தான் அங்கே துர்வாச ரூபத்தில் வந்திருக்கார். ஏன்னா தன் பெருமையை குறைச்சிண்டாவது தான் பாகவத அபச்சாரம் பண்ணுற மாதிரி பண்ணி என்னென்னா அம்பரீஷனுடைய பெருமையை உயர்த்தணுமா. இல்லாட்டி வைகுண்ட கைலாசம்லாம் நான் சும்மா விஷயமா, விளையாட்டு விஷயமா? இந்த பக்கத்தெருக்கு போகிற மாதிரியா? சும்மா ஒரு 2 கிலோமீட்டர் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன். இந்த மயிலாப்பூர் இதுக்கு மாம்பழம் போகிற மாதிரியா? கிடையாது. இல்லை, சாதாரண விஷயமா? நடந்துட முடியுமா? பக்கத்துக்கு நடக்கிறதுக்கு கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, கை கால் வலிக்குதுன்னு. இவர் வைகுண்டம் கைலாசம்லாம் போயிருக்காரு, பிரம்மலோகம்லாம் போயிருக்காருன்னு அவர் சாதாரண விஷயமா? அப்போ யார்? பகவான் தான். அவர் பகவானுக்கு சமமானவர்கள் அவங்களாம் துர்வாசர். அதனால் அவங்கள குறைச்சி பேசிட்டு கூடாது. ஆனால் இங்கே பகவான் சொல்கிறார், நீ பெரிய வயசில் பெரிய மனுஷன் தானே நீ போய் அம்பரீஷங்களை போய் நீ இப்போ நான் அந்த பூதத்தை விடலாமா? தப்பு இல்லை. அப்படி சாபம் கொடுக்கலாமா? தப்பு இல்லை. அதனால் பக்தரில் அது மாதிரி துச்சமாக வினிந்தகாக துச்சமாக திட்டிடக்கூடாது. சில பேர் திட்டுறவங்க இருக்காங்க. திட்டியும் போட்டோம்னா இப்போ நம்ம அவங்களிடத்துல மன்னிப்பு கேட்டீங்க. அப்படி என்ன இந்த பாகவதற்கு நம்ம அபச்சாரம் பண்ணிட்டோம். சரி, அப்படியே இவர் பூதத்தை ஏவிடுறாரு. ஏவிட்டுட்டோமே, அது என்னை கொன்னும் போதுன்னு சொல்லிட்டு என்ன சச்சாலகா அந்த இடத்த விட்டு அசையிலையா அம்பரீஷன். அப்படியே கம்முன்னு கை கூப்பி கொண்டு இருந்தாராம். ஒரு துர்வாசர் பூதத்தை ஏவிட்ட பிறகு கூட தன் இடத்த விட்டு நகராமல் அப்படியே இருந்தாலும். அப்படி தான் அந்த பூதம் என்னை வதம் பண்ணால் வதம் பண்ணின்னு போட்டோம், என்னை முழுங்கினா முழுகின்னு போட்டோம், இருக்கட்டும் அப்படின்னு அப்படியே நின்னாராம் அம்பரீஷன். அதான் உண்மையான பக்த லட்சணம். சரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, என்னை மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லி இது மன்னிப்பு கேட்குறாரு. நீ மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை விடுவேனா? உன்னை நான் பழியை வாங்கியே தீருவேன் அப்படின்னு துர்வாசர் உடனே பூதத்தை அந்த பழி வாங்குகிற புத்தி மனசில் அவங்க இடத்துல கோபம் இதெல்லாம் வச்சுக்கலாமா? ஆனால் பார்த்தா அம்பரீஷன் என்னன்னா மன்னிச்சு அவர் அபச்சாரம் பண்ணால் கூட இவர் மன்னிப்பு கேட்டுருந்து நான் தான் அபச்சாரம் பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்குறாரு. விட்டு போகலாம்ல. அம்பரீஷன் மன்னிப்பு கேட்குறாரு, விட்டு போகலாம்ல. அது என்ன பழி வாங்கணுன்ற அந்த ஒரு வெறி மனசுக்குள்ளே ஏன் அந்த பக்தர் மேலே அவ்வளோ கோபம் அந்த அம்பரீஷன் மேலே? உடனே பூதத்தையே வர்றது பண்ணலாமா? அப்புறமா சக்கராயுதம் பார்த்தது. சும்மா அவர் பொறுமையாக போகிறான்னு நீ ஓவராக பண்ணுற, அவரை போய் நிந்திக்கிற. அப்படி ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு சொல்லி சக்கராயுதம் துரத்துது. துர்வாசா துக்கமாக பண்ணா சீதந்தி ஜகத்திரையே 3 லோகத்துலேயும் போய் அலையிறார். நிம்மதின்றது கிடையவே கிடையாது அவங்களுக்கு. பக்தன் காலை பிடிச்சால் வழி அவங்களுக்கு நிம்மதின்றது காணாத விஷயந்தான்.
ஏற்கனவே நிம்மதி இல்லை, இன்னும் நிம்மதி இல்லாமல் போனோமா? நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா? சாதாரணமாக நம்மளுக்கு நிம்மதி இல்லை, இது வேறு பாகவத உச்சாரம் மட்டும் வேறு நிம்மதி இல்லாமல் இருக்கணுமா? அந்த பக்தர்களுக்கு ஒரு குறையும் இருக்காது, பகவான் பார்த்துக்கிறான். அழகாக நேராக போனேன், அந்த பகவானத்தில் போய் பிரார்த்தனை பண்ணால், ஒரு வேலை ஒன்றுன்னா சொல்கிற, ஒரு உபாயம் ஒன்றா சொல்கிறேன், கடைப்பிடிக்கிறியா? நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ கேட்கறதுனால உனக்கு சொல்கிறேன் துர்வாசரே, தபஸும் வித்தியையும் வினயம் இருக்கிறவங்களுக்கு தான் செல்லுபடி ஆகும். இது வினயம் இருக்கிறவங்க தான் மோட்சோபாயமாகும். நீ தபசு வித்தியெல்லாம் இருந்து கொண்டு வினயமற்றவராக இருக்குன்னா அது எதிரடியான பலன் கொடுத்துரும். கர்வத்தை உண்டாக்கி நம்ம அழிவு பாதைகளுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஜாக்கிரதை. வித்தை இருக்கலாம், நல்ல படிப்பு இருக்கலாம், பாண்டித்யம் இருக்கலாம், அதை வச்சு கர்வப்படக்கூடாது. கர்வத்தினால நம்ம எப்படியாப்பட்ட படிப்பு படிச்சிருக்கோம், ஆமாம், நம்ம எப்படியாப்பட்ட நம்மளுடைய பாண்டித்யம் என்ன, ஆமாம், நம்மளுடைய செழிப்பு என்ன, நம்மளுடைய டேலண்ட்லாம் என்ன, நம்மளுடைய திறமைகள்லாம் என்ன, இவங்களாம் துச்சமானவர்கள் அப்படின்னு நினச்சிட்டுனா, வினயம் இல்லாத போயிடுச்சுன்னா அது எதிரடியான பலன் கொடுக்கும், ஆபத்து உண்டாகிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கத்தி 2 பக்கம் ஷார்ப்பானால் எப்படி பிடிப்பேன்? பார்த்து பிடிக்கணும் இல்லையா? அது மாதிரி வினயம் போகணும். வித்தை இருந்தால் மட்டும் போதாது, வினயம் இருந்தால் தான் அது மோட்சோபாயமாக அமையும். இல்லைன்னா நம்மளை அடிபாதத்தில் கொண்டு போய் தள்ளிடும். அதை புரிஞ்சிக்கணும். அதை தான் அங்கே துர்வாசருக்கு அழகாக சொல்கிறார். தபஸும் வித்தியும் இருக்குது, ஆனால் வினயம் இல்லை. அந்த வினயம் வேணும், அதுதான் பலன் கொடுக்குன்னு சொன்னேன். நான் அப்படியே நேராக ஒன்றும் இல்லை, அம்பரீஷன் காலில் போய் விழுத்த அடுத்த க்ஷணத்தில் அவன் நான் கருணை ஹிருதயம் உடையவர்கள் பக்தர்கள். அவர்கள் உடனே மன்னிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. மன்னிக்கிறதா? நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டீங்க, மன்னிப்பு கேட்குறீங்க எங்களை அப்படின்னு பேசுவாங்களாம். அதான் பக்தருடைய ஹிருதயம். நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டீங்க, இப்போ எதுக்கு நீங்கள் இப்படி எங்களை மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்கள் ஐயோ, நீங்கள் எப்படியாப்பட்ட பாகவதர், நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு பேசுவாங்க அவங்க. அது பக்த லட்சணம், அதுதான் அழகே. அந்த அதான் சொல்ல, இந்த பாகவதம் படித்தா தான் இந்த பழக்க வழக்கங்கள், இந்த நடவடிக்கைகள், பக்தர்கள் எப்படி பேசுகிறாங்க பாருங்களேன். இந்த துர்வாசரை இவர் எப்படி மதிக்கிறாரு, அந்த துர்வாசர் பண்ண அபச்சாரத்தை எப்படி மன்னிக்கிறாரு, எவ்வளோ அழகாக அவர் நல்லா இருக்கணுதுக்காக அந்த சக்கராயத்தை பிரார்த்தனை பண்ணுறாரு, சுதர்சன ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. பண்ணி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணோடனே சுதர்சனம் அப்படியே சாந்தி அடையுது. யாருக்காகனா துர்வாசருக்காக கிடையாது, அம்பரீஷன் சத்தியம் பண்ணுறான், நான் பிராமணரில் தெய்வமாக வணங்குறது உண்மையான, நான் கொஞ்சம் நெஞ்சம் பக்தி பண்ணியிருந்தேன், அந்த பக்தி என் தவசை பணைய வைக்கிறேன், அதுக்காக சாந்தி அடையணுன்னே. சரி, நான் வந்ததே உனக்காக தான்டா, நீ போய் சரி, உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கம்முன்னு இந்த துர்வாசரை விட்டு போகிறேன் சரின்னு சொல்லிட்டு அப்படியே சாந்தி அடைஞ்சு மறைஞ்சி போயிடுச்சு சுதர்சனம். அப்படி பக்தர்களுக்குன்னா உடனே அடிபணிச்சிடும் சுதர்சனம். பகவான் இல்லையா? சுதர்சன சுரூபத்தில் பகவான் தானே இருக்கான். சுதர்சனன்னா பகவான் தானே. அப்போ பார்த்தா அஹோ அனந்ததாசானாம், அருமையாக சொல்கிறார். அனந்ததாசருடைய பக்தியை நான் கண்கூட பார்த்துட்டேனே. என்ன அபச்சாரம் பண்ணினவனான என்னிடத்தில் கூட நீங்கள் உபச்சாரம் பண்ணுறீங்களே அப்படின்னு. சுவாமி விருந்து சாப்பிட்ணும், வாங்க சுவாமி, உங்களுக்காக விருந்து ஏற்பாடு பண்ணேன். அடப்பாவி, இவ்வளவு பண்ணிட்டு என்னை சாப்பிட அழைக்கிறியடா, நான் உனக்கு துரோகம் நினச்சேன்டா, உன்னை கொல்லணும்னு நினச்சேன்டா. தெரியும் சுவாமி, உங்கள் நாடகம்லாம் எத்தனை நிறுத்திக்குங்க, நீங்கள் என்ன பரீட்சை தானே பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு நல்லா தெரியாதா? 1 வருஷம் ஆகிப்போச்சான் இந்த துர்வாசர் அம்பரீஷ காய்ச்சல் சொல்கிறதுக்கு வந்தான், ருக்மணியினுடைய அந்த பிரணயத்தை சொல்ல வந்தான். இங்கே அதான் சொல்கிறேன், திமிரு, பணத்தில் மட்டும் திமிரு இல்லை, வித்தை இருந்தால் கூட, தபஸ் இருந்தால் கூட இது போல் திமிரு வந்துடுமா. வந்துடுச்சுன்னா பக்தர்லேயே போய் பதம் பார்க்க வச்சிடும். பக்தர்லேயே போய் சோதிக்க நினச்சா பக்தர்லத்தில் போய் தாங்க தான் கஷ்டப்படணும். அப்போ என்ன பண்ணுறேன், காலில் போய் விழுந்த உடனே நீங்கள் போய் ஐயோ எப்படியாப்பட்ட சாதுக்கள், நீங்கள் போய் என் காலை பிடிக்கிறான்னு லஜ்ஜா வெட்கத்தோடு டக்குனுக்கு ஒதுங்கிட்டாரான். இது என்ன அபச்சாரம், நீங்கள் போய் எங்களை போய் வணங்குறதாவது அப்படின்னா. அந்த 3 லோகத்து பிரம்மலோகம் சிவலோகம் போய்ட்டு வரதுக்குள்ளே இங்கே 1 வருஷம் ஆகிப்போச்சான் பூமியில் பார்த்தா. ஆனால் பார்த்தா அங்கே பார்த்தா அது 1 வருஷமும் வெறும் தண்ணீர் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாராம் அம்பரீஷன். அந்த சாது போனாரே, இன்னும் வரலையேன்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கார் பகவானத்தில். அப்போ அவர் வந்த உடனே அவருக்கு இலையில பரிமாறிட்டு அவர் சாப்பாடு போட்டு சந்தோஷமாக ஏகாதசி பிரசாதம் அப்படி இல்லை, ஏகாதசி முடிஞ்ச பிறகு பாரணம் பண்ணுற சமயத்தில் தான் அவருக்கு பிரசாதம், அந்த பிரசாதத்தை கொடுக்குற சாப்பிடணும். அதை சாப்பிட்ட உடனே
இப்படி உபச்சாரம் பண்ணுறியே, உன்னுடைய கருணைக்கு எல்லையே இல்லை அம்பரீஷான்னு சொல்லிட்டு ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஆசீர்வாதங்கள் நிறைய பொழிகிறார். பொழிஞ்சிட்டு அந்த சாப்பாடை திருப்தியாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டு அந்த இலையில கொஞ்சம் வைக்கிறாராம். என்ன பண்ணுறான் பார்க்கலாம். அப்படி ஒரு பரிசோதனை. உடனே பார்த்தா அம்பரீஷன் அந்த பாகவதர் துர்வாச மகரிஷியினுடைய அந்த உச்சிஷ்டத்தை அருமையாக சாப்பிட்றாராம், ரசித்து சாப்பிட்றாராம். ஒரு பாகவத பிரசாதம் கிடைக்குமா? நம்ம பெருமையை உயர்த்தத்துக்குன்னே வந்தவங்களாச்சு இந்த சாதுக்களுடைய பிரசாதம் கிடைக்குமா? சாதுக்கள்லாம் யார் வீட்டிலாம் போய் சாப்பிட போனால் அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க எதிர ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சில பேர் எதிரவே செய்வாங்க. அவர்கள் சாப்பிட்டு தண்ணி குடித்தாங்கன்னா அந்த தண்ணீரை குடித்த அந்த கிளாஸை அது என்னவோ பெரிய தோஷப்பட்டது மாதிரி அப்படியே தண்ணிலாம் தெளித்து சுத்திகரணம் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துப்பாங்க. அப்போ எதுக்கு நீ சாதுக்களை வீட்டுக்கு அழைச்சிங்க? சாதுக்களை அழைச்சா அவமானப்படுத்துறதுக்கா? அவங்க எதிரவே அப்படி பண்ணுவாங்க. அதை சுத்திகரணம் பண்ணி தான் எடுத்தோம். ஆனால் இங்கே துர்வாச மகரிஷி சாப்பிட்டது உச்சிஷ்டத்தை அப்படியே அனுபவித்து சாப்பிட்றார். அந்த பக்த பிரசாதம் கிடைக்குமான்னு அப்படி சாப்பிட்றார். அவர்கள் எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளியுமாக எப்பொழுதும் பகவான் நினைச்சு உருகுகிறவர்களாகிய அந்த பக்தருடைய பிரசாதம் கிடைக்காது. அப்படிப்பட்ட துர்வாச மகரிஷி சிவபெருமானுடைய அவதாரம். அவர் சாதாரணமானவர் கிடையாது. துர்வாசன் பேருனா கர்ப்பவாசத்தை துர்வாசமாக நினைச்சதான். அதனால் அவருக்கு துர்வாசம்னு பேர். அதனால் கர்ப்பவாசம் மீண்டும் கூடாது அப்படின்னு நினைச்சவரான் அவர். அதனால் அவருக்கு துர்வாசர்னு பேர். தத்தாத்திரேயர் யாருன்னு கேட்டால் தத்தாத்திரேயுடைய தம்பி தான் இவர். தத்தாத்திரேயர் யாருன்னு கேட்டால் 3 பேர் அத்ரி மகரிஷியுடைய புத்திரர்கள். தத்தாத்திரேயர், துர்வாசர், சோமன் அதாவது சந்திர பகவான் 3 பேரும் அத்திரிக்கான சுயிக்கும் பிறந்தவர்கள். அதில் தத்தாத்திரேயர் விஷ்ணுடைய அவதாரம், சிவனுடைய அவதாரம் தான் துர்வாச மகரிஷி. சந்திர பகவான் பிரம்மதேவருடைய அம்சம். அப்படிப்பட்ட தன்னையே அத்ரி மகரிஷிக்கு தன்னையே தத்தம் பண்ணதுனால் தத்தாத்திரேயர்னு பேர் அவருக்கு. சோமம்ன்றது என்னென்னா பகவானுடைய அத்ரி மகரிஷியுடைய கண்கள்லேருந்து தோன்றினால அந்த சோமன் என்ற பெயர் வந்தது அவருக்கு, சந்திர பகவானுக்கு. அப்படிப்பட்ட அவதாரம் பண்ணாங்க. சந்திர பகவானாக அவதாரம் பண்ணது ஏன்னா அத்ரி மகரிஷியுடைய கண்ணிலேருந்து வெளியே வந்தார் அவர். அப்படி சொல்லப்படுகிறார்கள் பிரம்மதேவருடைய அம்சமாக. சரி, இது இருக்கட்டும். அப்படிப்பட்ட துர்வாச மகரிஷி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் கிளம்பி போகிறார். அந்த உச்சிஷ்ட பிரசாதத்தை சாப்பிட்டு அவனும் யோசித்து பார்க்குறாரு, இதெல்லாம் எப்படி நடந்தது? பூதம் வந்தது, திடீர்னு விட்டார், அது என்னை கொல்ல வந்தது, திடீர்னு சக்கராயுதம் என்னை காப்பாற்றுச்சு. பகவானுடைய ரட்சணை எப்படிப்பட்டது பற்றியா? 3 லோகத்துலேயும் அலைஞ்சு அந்த பகவான் என்னை பற்றி பேசியிருக்கானாமே. பகவான் எப்பா உன்னை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லைப்பா. பகவான் வைகுண்டாதிபதியே உன் பெருமையை பேசுகிறான்ப்பா அம்பரீஷா. நீ அப்படிப்பட்ட பக்தனா, அப்படிப்பட்ட நீ மனைவியா, நீ லக்ஷ்மிக்கு நிகரானவளா, நீ புரியுதா? சத்ஸ்திரியா சத்பதிர் யதா, அப்படி நீ பணிவடையினால் அவனை சந்தோஷப்படுத்திட்டியா. அப்படி பகவான் சொல்கிறான்ப்பா உன்னை பற்றி. பகவானே என்னை பற்றி பேசினானா? லக்ஷ்மி மணாலன் உங்களோட பேசினானா? நீங்கள் அல்லவா பாக்கியசாலிகள். என்னை கூட பகவான் பார்த்தான், என்ன வர வேணும்னு கேட்டான். எல்லாம் பூர்ணமாக கொடுத்துட்டு எல்லாம் நிறைஞ்சு கொடுத்துட்டு என்ன வர வேணும்னு கேட்டான். நான் என்ன கிருஷ்ணா கேட்குறது? உன்னிடத்தில் உன்னையே எனக்கு கொடுத்துட்டியே, உன்னிடத்தில் நான் என்ன கிருஷ்ணா கேட்குறது அப்படின்னு அம்பரீஷன் எதையுமே கேட்காம பேபேன்னு முழிச்சுன்னு இருந்தானோ. என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் பகவான் வந்துட்டான். வரம் கேட்க சொல்கிறான். என்ன வரம் கேட்குறது? எல்லாம் நிறையவா இருக்கு, எனக்கு ஒரு குறையும் இல்லையே, உன்னிடத்துல போய் நான் என்ன கிருஷ்ணா கேட்பேன்? சரி, எதிர்காலத்தில் உனக்கு ஒரு ஆபத்து வர வேண்டியது இருக்குது, என் சக்கராயத்தை கொடுத்து போகிறேன், பத்திரமா பாதுகாத்துக்கன்னு. நான் எனக்கு எதுக்கு இந்த சக்கராயத்தம்? அப்படி இல்லை, நீ அப்படியாவது சக்கராயத்தை விட்டுடுவான்னு தெரிஞ்சால் பகவான் கொடுப்பானா? சக்கராயத்தை விட மாட்டான்னு தெரிஞ்சதுனால தான் அம்பரீஷத்தில் கொடுத்தார். சின்ன பொருளை கொடுத்தாலே ஆடாத ஆட்டம்னா ஆட்டுறமே. சக்கராயத்தை பகவான் கொடுத்துட்டான்னா எவ்வளோ டம்பம் அடிச்சுப்பான். ஆனால் ஒரு டம்பம் அடிச்சிக்காமல் அந்த சக்கரராஜனையே சிம்மாசனத்தில் எழுந்தருளச் செய்து தான் ஒரு சேவகனாக இருந்து சபை மன கிருஷ்ண பதார விந்தையோர் வச்சாம்சி வை. ஏன்னா இதுமாதிரி ராஜகாரியங்களாம் சக்கரராஜன் பார்த்துப்பான்.
எனக்கு வேறு வேலை கிடையாது. அழகாக பகவானுக்கு போய் கோயில் கோயிலாக கூட்டி பெருக்கி தன் மனைவியோடு அம்பரீஷன் போய் கோயிலெல்லாம் கூட்டி பெருக்கின்று ஆனந்தமாக கரோ ஹரேர் மந்திர மார்ஜனாதிஷு தன் ராஜா சக்கரவர்த்தி சப்தத்தீபத்துக்கும் அதிபதி அப்படின்ற ஒரு கர்வத்தை விட்டுட்டு அந்த கோயிலை போய் கூட்டி பெருகி மெழுகி அந்த பக்தருடைய பாதங்களை பிடிச்சு விட்டுட்டு ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதையே அந்த பாகவதர்கள் வாக்கிலிருந்து வரக்கூடிய அமிர்தமயமான அந்த கதைகளை கணவனும் மனைவியும் அழகாக பூக்களை தொடுத்துட்டே அந்த கதையை கேட்டுன்னு இருப்பாங்களாம் ஆனந்தமாக. அவர்கள் பூக்களையும் வாரி வாரி அழகாக கோத்து கொடுப்பான். அவள் அழகாக பூக்களை தொடுத்துட்டு பகவானுக்கு மாலைகளாக சாற்றி கொண்டு அந்த அலங்காரம் பண்ணி கண்கொள்ளா காட்சி. எவ்வளோ திருஷ்டி பார் கிருஷ்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சுலுக்கி போகலாம். அப்படி நட்டை உடைச்சிக்கின்னு அப்படி கிருஷ்ணனை அப்படி மாலையும் கழுத்துமா பார்த்து அலங்காரம் பண்ணி அந்த கொஞ்சம் அப்படி கிருஷ்ணனை கொஞ்சிண்டு அந்த சந்தோஷமாக தம்பதிகள் சமேதர்களாக அழகாக கிருஷ்ண பக்தி ஜோடியாக அந்த கால்களால் நடந்து போய் கோயில் அப்படி போய் சேவகம் செய்வாங்களாமே, அந்த உழவார பணியெல்லாம் செய்வாங்களாமே. அங்கே இருக்கிற புல்லெல்லாம் செத்தி அதை வாரி வைப்பாலாம். அதை இவங்க அம்பரீஷன் கொண்டு போய் வெளியே கொட்டுவானா. இவன் புல்லெல்லாம் செத்து வைப்பாலாம், அதை வாரி கொட்டுவானா. அதே சமயத்தில் பூக்களெல்லாம் பறிச்சுட்டு வந்து வைப்பான், அதை தொடுத்து கொடுப்பான். அதை கொண்டு போய் பகவானுக்கு சாத்துவாரான் அம்பரீஷனே தன் கைகளால். இப்படியெல்லாம் ஒரு ஜோடியாக அருமையாக தர்மத்தை கடைப்பிடிக்கிற அந்த பக்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால் அவர்கள் பணத்திமுறை இருந்ததா? சப்த தீபத்துக்கு அதிபதி. ஆனால் சப்த தீபம் மண்ணு தான்டா. அவன் லோஷ்டவத் ஸ்மிருதம், அது மண்ணாங்கட்டி சம்மன்னு நினச்சாரான். லோஷ்டவத்து ஸ்மிருதம்னு நினைக்கிறது. லோஷ்டவத்துன்னா மண்ணாங்கட்டி சம்மன்னு நினைச்சாரான் அம்பரீஷ் மகாராஜா. அப்படி போய் அந்த இடத்துல கூட்டி பெருக்கி மெழுகி கோலம் போட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டு ஒரு ராஜா பாரு எப்படி செய்கிறாரு சக்கரவர்த்தி அப்படின்னு மக்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. நம்மளும் அப்படி கோயிலுக்கு சேவை செய்யுமா, அவர் மட்டும் அப்படி சேவை செய்துட்டு நம்ம கம்முன்னு இருக்கிறதா கூட மாட நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் அந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டு அந்த கோயில் சேவையில் பக்தர்கள் அந்த சுவராஜ்யத்தில் அந்த காட்சி கொடுக்கும்போதே அவர் ஹிருதயத்தில் பகவான் தெரிவானா. யாருக்குன்னா அம்பரீஷனுக்கு இல்லை, அம்பரீஷனால் ஆளப்படக்கூடிய அந்த பக்தர்களுக்கே அந்த அயோத்திய வாசிகளுக்கே அத்தனை பேர் ஹிருதயத்துலேயும் கிருஷ்ணன் தெரிவானா. அத்தனை பேரும் ஸ்வராஜ்யத்தில் இருந்துட்டாங்களாம். அவர்கள் சொர்க்கலோகத்தில் இந்திரன் முதலான தேவர்கள்லாம் உங்களுக்கு நாங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கொட்டி கொடுக்குறோம், நீங்கள் தேவலோகத்துக்கு வரீங்களான்னு கேட்டால் உன் தேவலோகத்தை நீயே வச்சுக்கிட்டா இந்திரா பத்திரமா, எனக்கு வேணாடா தேவலோகம், இந்த அம்பரீஷ லோகமாகிய இந்த பூலோகமே எங்களுக்கு பெரிய ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது. இந்த இடத்துல கிருஷ்ண கதை நிறைய கிடைக்கும். அங்கே சொர்க்கலோகத்தில் என்ன கிடைக்கும்னா சுராபானம் கிடைக்கும். அங்கே ரொம்ப எனக்கு டான்ஸ்லாம் ஆட்டணும்னா அதை நீயே பார்த்துட்டு நீயே சந்தோஷப்பட்டுனது. ஐயா அப்படியேப்பட்ட கேவலமானவங்க எங்களை நினச்சியா அந்த ரொம்ப மேலே டான்ஸ் பார்த்துனதுக்காக எங்களுக்கு கூப்பிட்றேன் நீ போடா அப்படின்னு அருமையான கிருஷ்ண கதைகளை போகும்போது திடீர்னு கிருஷ்ணன் பிரத்யட்சமாகறான். சங்கு சக்கரம் கதை பத்மத்தோடு காட்சி கொடுக்குறான். ஆதிசேஷ சயனத்தில் காட்சி கொடுக்குறான். அப்படி ஹிருதயத்தில் ஃப்ளாஷ் ஆகிறானே அந்த கதைகளை சொல்லும்போது வாமன அவதாரம், பகவானுடைய வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம் இதெல்லாம் கேட்டு 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 பேரானந்தம் அடைகிறவன் நாங்கள். இந்த கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் கேட்டு இந்த சௌக்கியத்தை பறிக்க பார்க்குறேன் நீ படா அப்படின்னு இந்திரா படா தருத்துரு முதல்ல இங்கே இருந்து கிளம்புன்னு. நாங்களும் கதை கேட்க தான் வந்திருக்கோம். நாங்கள் ஒரு மூலையில் உட்காந்து போடுவேன். வேணாம் நீங்கள் கதை கேட்குற மாதிரி எங்களை எங்கூப்பிட்றேன் நீ சொர்க்கலோகத்தை எவனா கேட்டான். நான் நாகபிருஷ்டம் நச்ச சார்வபௌமம் நான் ரசாதிபத்தியம் நச்ச பாரமேஷ்டியம் நான் யோக சித்திர் அபுணர்பவம்பா. அப்படி தானே பக்தர்கள் இருப்பாங்க. நாகபிருஷ்டத்தை விரும்ப மாட்டாங்களாம், பிரம்மசோக்கியத்தை விரும்ப மாட்டாங்களாம், அஷ்டமா சித்திகளை அள்ளி கொடுத்தாலும் அவர்கள் விரும்ப மாட்டாங்களாம். அவர்கள் நான் அபுணர்பவம்பா அப்படிப்பட்ட மோட்சத்தையே கொடுக்கணும்னு சொன்னாங்களே. வேண்டாண்டா அப்பா உன் மோட்சத்தை நீயே வச்சுட்டாப்பா. எனக்கு இந்த கிருஷ்ண சௌக்கியத்தை அருமையான இந்த பாகவதத்தோட கொஞ்சம் கொலாவுற இந்த சௌக்கியத்தை ஆடேங்கப்பா இது கிடைச்சிடுமா? இந்த அம்பரீஷ ராஜ்யத்தில் தான் அது கிடைக்கும். இந்திரா உன் சாம்ராஜ்யத்தில் எல்லாம் கிடைக்காது. இந்த நீ போய் டான்ஸை பார்த்துட்டு நீ போய் சுறாபானம் பண்ணு, நீ அப்போ போதையிலே போய் ஓடுங்க. நீ அது போல் அஜ்ஞானத்திலே வாழ்ந்துட்டாரு. நாங்கள் பூர்ண ஞானத்தில் அடிக்கடி எங்களுக்கு கிருஷ்ணன் காட்சி கொடுப்பான். இது தடை பண்ணுவா பார்க்குற நீ இந்த சௌக்கியத்தை நீ அபகரிக்க பார்க்குற போடா முதல் எத்த காலி பண்ணு, முதல்ல இங்கே இருக்காது ஓடிப்போ அப்படின்னு இந்திரெல்லாம் துரத்தி வச்சுடுவாங்களாம். கிட்ட செய்ய மாட்டாங்களாம். இவரெல்லாம் அஜ்ஞானிகள். ஆமாம், சொர்க்கலோக போகங்களில் வாழக்கூடியவர்கள் இவங்களாம். இதெல்லாம் புஷ்ப வாச்சம்.
காலையில் மலர்ந்து அழகாக இருக்கிற மாலையில் வாடி பறக்கூடிய அல்ப சௌக்கியங்களை, அழியக்கூடிய சௌக்கியங்களை அனுபவிக்கிறாங்க கூப்பிட்றாங்க. அழியாத அக்ஷய சுகத்தை கொடுக்கக்கூடிய, அப்படியே அக்ஷர பிரம்மமாக இருக்கக்கூடிய பூர்ண ஜனார்த்தனுடைய அந்த பரபிரம்மத்தினுடைய சௌக்கியத்தை, பூர்ண பிரம்ம சனாதனமாகி அந்த அனுபவத்தில் நாங்கள் திளைச்சுட்டு இருக்கிறோம். எங்களை போய் நீ கூப்பிடுறீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மதேவரை வந்து கூப்பிட்டாலும் அவரும் அசிங்கப்பட்டு போனாராம். அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. நான் பிரம்மலோகத்துலாம் வரல, எங்களுக்கு இந்த மோட்ச சாம்ராஜ்யம், அப்படி ஹிருதய சாம்ராஜ்யத்தில் அந்த கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டு இந்த அம்பரீஷ ராஜ்யத்தில் நாங்கள் சௌக்கியமாக இருக்கிறோம். எங்களுக்கு எந்த வித குறையும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் கிருஷ்ண கதைன்னு அந்த கிருஷ்ண கதையில் மறந்து அந்த கிருஷ்ண தியானத்திலே மெய் மறந்து போய் ஸ்வராஜ்யத்தில் வாழ்ந்தாங்களாம். யாருன்னா அம்பரீஷனுடைய மக்களே அவர்கள் ஸ்வராஜ்யத்தில் இருந்தாலும் மற்ற பெரிய ராஜ்யத்தையே விரும்பாமல் இருந்தாங்களாம். தேவலோகத்தில் உண்மை இதில் பாகவத்தில் வருது. சொர்க்கலோகத்தில் இந்திரன் பிரம்மாதி தேவரெல்லாம் கூப்பிட்டாங்களாம், வாங்க எங்கள் உலகத்துக்கு, நீங்கள் அப்படியேப்பட்ட புண்ணியம் பண்ணவர்கள். ஏன்னா பகவத் கதையை கேட்குறவங்க தபஸ்விகளை கூட உயர்ந்தவர்கள். அதெல்லாம் நீங்கள் அப்படியேப்பட்ட புண்ணியம் பண்ணிக்க வாங்கன்னா கூப்பிட்டா போக மாட்டாங்களாம். ஆமாம், பகவானே வந்து அஷ்டம சித்தி கொடுக்குன்னா வானான்னு வாங்கலாம் அவங்களாம். இந்த கதை கேட்குற சௌக்கியம் இருக்கே, அச்சுத சத்கதோதையே, இதுதான் சத்கதை. அதை கேட்டுட்டு ஆனந்தமாக ராஜா எவ்வழியோ அப்படித்தான மக்கள், அந்த மக்கள்லாம் அப்படி இருந்தாங்களாம். எப்படிப்பட்ட பரம பாகவதர் அம்பரீஷன் கதை பார்த்து படிக்கணும். இதெல்லாம் பாகவத்தில் தான் சொல்லியிருக்கேன். அதுதானே எடுத்து நம்ம இப்போ அனுபவித்து சொல்கிறோம். அப்படியே போட்டிருக்கு. சொர்க்கலோக சௌக்கியத்தில் விரும்பலையாம் அந்த மக்கள்லாம். பகவத் சௌக்கியத்தில் பகவத் காதையில் மெய் மறந்தவர்கள், ருசித்தவர்கள், அது அமிர்தமாக அனுபவித்தவர்கள். அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி பொழுது போகணும். அதனால் அவர்கள் உலக ஆசையெல்லாம் விட்டவர்கள். ஏன்னா நம்ம ராஜ்யத்தை நம்ம சக்கரராஜன் பார்த்துக்கிறாரு. சுதர்சனம் தான் ராஜா சக்கரவர்த்தி. அவர் பார்த்து வழி நடத்துகிறாரு. மந்திரிகளுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன கட்டளையுமோ அதெல்லாம் கட்டளையிடுறாரு. ஒப்படைச்சிட்டா ஃப்ரீ ஆகிட்டார். இப்போ அம்பரீஷன் ஜாலியாக தன் மனைவியோட அழகாக உல்லாசமாக கதைகளை கேட்டுண்டு, கால்களால் பகவான் க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு ஹரேர் மந்திரம் ஆச்சனஸ்ட்டு, அப்போ உழவார பணி, இது மாதிரி பகவத் கைங்கரியங்களில் ஈடுபட்டுண்டு பகவானுடைய கதைகளுக்கு தானே கதை சொல்லுவாராம். ஆமாம், வச்சாம்சி வைகுண்ட குண அனுவர்ணனே அவர் சொன்னார்னா கதை ஜனங்க எல்லாம் உட்காந்து அப்படி அனுபவித்து சொல்லுவாராம். கண்ணீரும் கம்பளியுமாக தொண்டை கத்கதம் உண்டாக அப்படி கிருஷ்ண கதையை அப்படி அனுபவித்து சொல்லுவாராம். அதை கேட்கறதுக்கு ரசமாக காதலை தொன்னை நிறைய அந்த ஸ்ருதின் சகார அச்சுத சத்கதோதி அந்த கதைகளை ஆனந்தமாக கேட்டுட்டு அப்படி ஹிருதயத்தில் அடிக்கடி கிருஷ்ணன் ஃப்ளாஷ் ஆகும், கிருஷ்ணன் தெரியும். அதை அனுபவிச்சுட்டு அந்த கிருஷ்ண சிந்தனையிலே வாழ்வார்களாம். இப்படிப்பட்ட பாகவதர்கள். அப்போ தன துர்மதாந்தர்கள் தான் இதை அலட்சியப்படுத்தி விடுவார்கள். யார்? இரண்யகசிபு முதலானவர்கள், ராவணன் முதலானவர்கள். இவர்கள் தானே தன துர்மதாந்தர்கள். வேறு யார்? கம்சன் முதலானவர்கள் தானே. இவரெல்லாம் கிருஷ்ணனை பற்றி பேசினாவே பிடிக்காது, வெட்டிடுவான். அவனே பயந்து போயிடலாம். அவங்கள கிருஷ்ண சொன்ன வெட்டிட மாட்டான். அஷ்டம கர்ப்பா, இவன் கர்ப்பம் கலகுதான். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலனாச்சே கிருஷ்ணன். அங்கே போய் நீ சொல்லலாமா கிருஷ்ணனை பற்றி? அதனால் வந்து பக்தரில் பார்த்தா இவங்க எரிஞ்சு தான் விடுவாங்க, கோவப்படுவாங்க. அசுர சுபாவம் உடையவர்கள். என்ன பண்ணுறது? அவர்களும் சாந்தி அடையணும், அவர்கள் மனசும் தெளிவடைஞ்சு கிருஷ்ண பக்தி வரணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். இது மாதிரி கம்சன் போல துஷ்டர்கள்லாம் இருக்காங்க. உடனே பார்த்து பகவத் விஷயத்தை பற்றி பேசினா கோவம் வரும் டக்குன்னு. அவர்கள் மனசும் தெளிவடைஞ்சு அவர்கள் கிருஷ்ண பக்தி வரணும். நம்ம நிச்சயமாக பிரகலாதம் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணணும். நிச்சயமாக ஸ்வஸ்தியஸ்து விஸ்வசிய கலப்பிரசித்தம். கலன்னா துஷ்டருடைய மனசும் தெளிவடைய வேண்டும், கிருஷ்ண பக்தி வரணும். சரி, இது மாதிரி ருக்மணி பிராட்டிங்க சொல்கிறேன். இன்றைக்கி எப்படியாவது இது மேலே கதைக்கு போயிடலன்னு பார்த்தா இப்போ அம்பரீஷன் கதைக்கு போயிட்டோம். சரி, அதுவும் நல்லா தான் இருந்தது. அதுவும் பாகவதம் தானே, அந்த பாகவத அனுபவம் தானே. அப்படி எதுக்காக சொல்ல வந்தது? பணத்திமிர் பிடித்தவர்களுக்கு பகவான் யமனா சந்திப்பான், மிருத்யு பயத்தை உண்டாக்குவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்றத மகாலட்சுமி கிருஷ்ணன் சொன்னது, பணக்காரர் என்னை விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னதுக்கு அழகாக விளக்கம் கொடுக்குறா மகாலட்சுமி. அதான் சொல்கிறீங்க. பிரேஷ்டோ பவன் நத்வா விதந்தி அசுத்ருபோ அந்தகம் ஆட்டியதாந்தாக பிரேஷ்டோ பலிபுஜாமபி தே அபிதுப்பியம் தம். அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறேன்னா, 15வது ஸ்லோகத்தில் பகவான் சொன்னான் இல்லையா, ஆமாம், உனக்கு பொருத்தமில்லாத வரன் நான் அப்படின்னு சொன்னான் பகவான். மகாலட்சுமியே
நீ எப்படியாப்பட்டவள், நான் ஒன்றுமில்லாதவன். அதே சமயத்தில் நீ எந்த அளவுக்கு கலராக இருக்க, நான் எப்படி கருப்பாக இருக்கேன். அப்படியாப்பட்ட உனக்கு எனக்கு திருமணம் பொருத்தமே இல்லாத நம்ம 2 பேர் தம்பதிகளாக அமைஞ்சோமே, இது சாத்தியமா? யோசிச்சு பாரு. நீ போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே, உனக்கு எனக்கு எந்த விதத்தில் பொருத்தம் சொல்லு பார்க்கலாம். பொருத்தமில்லாத தம்பதிகள் நாங்கள் அப்படின்னா இது எப்படி இருக்குது பாரு. லக்ஷ்மி மணாலன் தான் பொருத்தமான தம்பதிகள் நம்மளாம் சொல்லின்னு இருக்கிறோம். மாப்பிள்ளை விஷ்ணுவாகவும் பெண்ணை மகாலட்சுமியாக வரிக்கிறது தான் கல்யாணத்தில் சம்பிரதாயம். ஆனால் இங்கே வித்தியாசம் பொருத்தம் இல்லாதது தான். இதுதான் உலகத்திலேயே பொருத்தமானதே. பொருத்தமான தம்பதிகளே லக்ஷ்மி நாராயணன் தான் அப்படின்னு உலகமெல்லாம் சொல்கிறது. அந்த கிருஷ்ணன் சொல்கிறான், நான் கிருஷ்ணன் தான் சொல்லிக்கிறான். என்ன அதை கிண்டுறதுக்காக அதை அழகாக சொல்கிறான். அதை கிண்டலாக நினச்சிக்கணும். அப்படிதான் அதுக்கப்புறமா அவள் சீரியஸ் ஆகிட்டா. அப்போல்லாம் பார்த்தா கிண்டலாக நினச்சிட்ட உடனே சாந்தம் அடைஞ்சிட்டான். அதுதான் கிருஷ்ணன் சொல்கிறான் இல்லையா, உனக்கு எனக்கு எந்த விதத்துலையும் பொருத்தமே இல்லையே அப்படின்னு சொல்கிறான் கிருஷ்ணன். ஆனால் இவ பதில் எப்படி சொல்கிறான்னா, உண்மைதான் சொல்கிறா. பொருத்தம் இல்லாதவ தான் நான் உனக்கு. ஏன்னா பகவானுடைய நிலை எங்கே, ஒரு பக்தியாகிய இவளுடைய நிலை எங்கே? பகவான் ஒருத்தன் தானே தனக்கு நிரஸ்தா சாமியாதி செய்யேன்னு. அவனுக்கு சமமானவர்கள் யாருமே கிடையாது. அப்போ அவனுக்கு விட மேற்பட்டவர்கள் எப்படி இருக்க முடியும்? அதனால் பொருத்தம் இல்லாதுன்னு சொல்கிறது கரெக்டு தான் கிருஷ்ணா. அப்படி அடிக்கிறா யார் அழகாக அந்த வார்த்தைக்கும் பொருளுடையதாக அழகாக கணவனை விட்டு கொடுக்காம அவன் சொன்ன வார்த்தைக்கு விளக்கம் அழகாக கொடுக்குறா பாருங்க. என்ன சொல்கிறா பாருங்க. தொம்பை சமஸ்த புருஷார்த்த மயப்பலாத்மா, சகல புருஷார்த்தங்களுக்கும் வடிவமாகவே இருக்கக்கூடியவனாச்சே நீ. பகவானுடைய வடிவமே என்னென்னா புருஷார்த்தங்களுடைய வடிவமும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4 வித புருஷார்த்தனுடைய ஸ்வரூபமே அவன். அவன் தான் சத்து சித்து ஆனந்தமயமானவன். ஆமாம், உனக்கு தர்மத்தினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தமோ, உனக்கு பணத்தினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தமோ, இல்லை காமத்தினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தமோ, மோட்சத்தினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தமோ, அந்த ஆனந்தத்துடைய வடிவமாகவே கிருஷ்ணன் தான் இருப்பான். சச்சு ஆனந்த ரூபாய, ஆனந்த ரூபமானவன் கிருஷ்ணன். அதனால் 4 வித புருஷார்த்தமயமானவனாச்சு. பலாத்மா அதான் சொல்கிற, அந்த 4 வித புருஷார்த்தங்களும் நீங்களே தான் கிருஷ்ணா. அதே சமயத்தில் அந்த ஒரு செயல் செய்யறதுனா அந்த செயலாகவும் பகவான் தான் இருப்பானா, செயலுடைய பலனாகவும் பகவான் தான் இருக்கானா, ஒரு சாதனையாகவும் இருக்கிறானா, அந்த சாத்தியமாகவும் பகவான் தான் இருக்கிறானா. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த நிலையில் இருக்கிற நீங்கள் நான் அதை நம்பி இருக்கிற நான் எங்கே, அந்த சாதனமாக சாத்தியமாக பலனாகவும் நீங்கள் தான் இருக்கீங்க. அதே சமயத்தில் எல்லாத்துடைய வடிவமாகவும் நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னா, புருஷார்த்தமாகவும் நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு சொன்னால், அந்த புருஷார்த்தத்தினுடைய புருஷார்த்தம் நீங்கள் தான் இருக்கீங்க. உங்கள் அனுக்கிரகத்தினால எனக்கு ஏதோ கொஞ்சம் செல்வம் கிடைச்சிருக்கு, நான் செல்வத்துக்கு அதிபதியாக நான் எடுத்துக்கிறேன்னா, உங்களிடத்துலேருந்து உங்களை அனபாயினியாக உங்களை நான் கடைப்பிடிச்சதுனால எனக்கு பலன் கிடைக்குது. ஆனால் அந்த பல ரூபியாக இருக்கிறது நீங்கள் தான். ஆனால் உங்களிடத்துலேருந்து பெறக்கூடியவளாக தான் நான் இருக்கிறேனே தவிர உங்களுக்கு சமமானவளாக நான் என்றைக்குமே பொருத்தம் இல்லாதவள் தான். சமமானவளாக நான் ஆயிட மாட்டேன் அப்படின்றது தான் இங்கே சொல்கிற அழகாக. அதனால் எல்லா விதமான சாதனையோ சாத்தியமோ எல்லா வித பலன்களையும் அருளக்கூடியவர்கள் நீங்கள். அதை நாம் பெறக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதனால் நாம் பெறக்கூடியவர்கள் எங்கே, அருளக்கூடியவர்கள். அப்போ அருளக்கூடியவர்கள் தானே உயர்ந்தவர்கள். அப்போ உங்களுடைய உயர்ந்த ஸ்டேட்டஸ்க்கு நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் தான் கிருஷ்ணா, தகுதி இல்லாதவர்கள் தான் கண்ணா அப்படின்னு அழகாக சொல்கிறா ருக்மிணி தாயார். ஆனால் உலகத்தில் இருக்கிற ஞானிகள்லாம் இருக்காங்க இல்லையா, உலகத்தில் இருக்கிற ஞானிகள்லாம் உங்களை தேடி அழைகிறாங்க. ஏன்? அதாவது முதல்ல என்ன சொல்லிட்டான்னா, நான் உனக்கு பொருத்தம் இல்லாதவள் எப்படின்னான்றதை சொல்லிட்டான். தான் பொருத்தம் இல்லாதவன், ஏன்னா எல்லாத்தையும் அருளுபவர்கள் தாங்கள். உண்மைதான். நான் உங்களை அண்டி இருக்கிறவன். நான் உங்களுடைய கடாட்சத்தில் தான் நான் லக்ஷ்மியாக லக்ஷணங்கள் சகல லக்ஷணங்கள் பொருந்திய லக்ஷ்மியாக நான் பிரகாசிக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய கடாட்ச வீக்ஷணத்தினால்தான். அதுதான் மயாத்தியக்ஷேன சூய தேச சராசரம்னு சொல்கிறார் இல்லையா கீதையில் பகவான். என்னுடைய கடாட்சத்தினால்தான் பிரகிருதியை பரிவர்த்ததை. இந்த பிரகிருதியானவள் சக்தியானவள் சக்தியை பெறுகிறாள். சக்திமான் இருக்கிறதுனால தானே.
சக்திமானால் சக்தியை பெறுகிறான். அது மாதிரி எல்லாத்துக்கும் இருப்பிடமாக, எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும், எல்லா வித புருஷார்த்தங்களுக்கும் இருப்பிடமாக, புருஷார்த்தனுடைய மயமாக இருக்கக்கூடியவர் நீ. அந்த பலங்களுடைய சாதனம் சாத்தியமாக இருக்கக்கூடியவர் நீ. உன்னிடத்துலேருந்து தான் எனக்கு கிடைக்குது. புரியுதா? நான் லக்ஷ்மி கடாட்சமாக லக்ஷ்மியாக நான் இருக்கிறேன்னா அந்த லக்ஷணங்கள் கூடியவளாக, அந்த ஐஸ்வர்யம் உடையவளாக நான் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் தான். அப்படியேப்பட்ட உங்களிடத்திலிருந்து நான் சக்தி பெற்றவளாக இருக்கும்போது உங்களுக்கு எனக்கு நான் எப்படி உங்களுக்கு சமமாக முடியும்? உங்களுக்கு எப்படி நான் சமமாக? உங்களுக்கு நிகராக யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு கீழ்பட்டவள் தானே. நான் எப்படி உங்களுக்கு பொருத்தமானவளாக இருக்க முடியும்? அதனால் நம்ம 2 பேர் பொருத்தமில்லைன்னு நீங்கள் சொன்னது கரெக்டு தான் கிருஷ்ணா. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளு. அது சொல்கிறா, பக்தர்களே நீங்கள் என்னை உதாசீனப்படுத்தி இருக்கிறீங்க. அதாவது என்னன்னா, என்னால் உங்களுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை, ஆனால் உங்களால் எனக்கு ஆக வேண்டியது இருக்குது. ஏன் உன் பக்தர்களே இந்த பொருளாசை இல்லாதவர்களாக என்னை கிட்ட சேக மாட்டாங்களே? ஆமாம், அவர்களுக்கே என்னிடத்தில் ஆசை இல்லை. ஏன்னா பொருள் மேலே ஆசை இல்லை, செல்வத்து மேலே ஆசை இல்லாதவர்களாக பக்தர்கள் இருக்காங்க. தியாகம் பண்ணிடுறாங்க. பொருளை தியாகம் அதை சொல்ல, துவம் ஏவ சமஸ்த புருஷாத்தமயா பலாத்மா யத்வாஞ்சையா சுமதையோ விசுஜந்தி கிருஷ்ணம் தேசாம் விபோ சமுச்சிதோ பவத சமாஜா பும்சஸ்திரியாச்ச ரதையோ சுகதுக்கினோர்ன. அப்படியேப்பட்ட யத் வாஞ்சையா சுமதையோ விசுஜந்தி கிருஷ்ணம். அப்படியேப்பட்ட பக்தர்கள்லாம், உன்னுடைய பக்தர்கள்லாம் நிச்சயமாக அந்த ஆத்ம ஞானிகள் இருக்காங்க இல்லையா, அந்த உலக பொருள்கள் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிடுறாங்களாம். அப்படியேப்பட்ட லக்ஷ்மி ஆகிய என்னை தியாகம் பண்ணிடுறாங்க. அவர்களே என்னை விரும்புறதுன்னும் போது, நீ அவர்களுக்கே என்னால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லைன்னும் போது, உங்களை பிடித்து கொண்டவர்களுக்கு அப்போது உங்களுக்கு என்னால் ஆக வேண்டியது என்ன இருக்குது? அப்போது என்னன்னா, நான் உனக்கு பொருத்தம் இல்லாதவள். கரெக்டு, நான் உனக்கு பொருத்தம் இல்லாதவள்ன்றது தான் உண்மையை தவிர, நீங்கள் எனக்கு பொருத்தம் இல்லாதவன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தான் எனக்கு பொருத்தமானவர். ஆனால் எனக்கு நான் உங்களுக்கு பொருத்தம் இல்லாதவள். ஏன்னா நீங்கள் அதனால் என்னை எதிர்பார்த்துட்டு நீங்களே பாருங்கள். அதனால் என்னை விட நீங்கள் உயர்ந்தவர்கள் அல்லவா, அதனால் நம்மளுக்கு பொருத்தம் இல்லாதன்றது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பக்தர்களே விரும்ப மாட்டாங்க, பக்தர்களே லக்ஷ்மி விரும்ப மாட்டாங்க, அப்படின்னு பகவானை விரும்ப போகிறான். ஆனால் இவள் தான் பகவானை விட்டு விலகாமல் இருந்துன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ருக்மிணி தாயார் தன்னை தாழ்த்தி சொல்கிறார். யார் என்ன அண்டி இருக்கிறவங்க யார் தெரியுமா? இந்த உலக சுகத்தையே பெருசாக மதிக்கிறவங்க, ஆண் பெண் சுகத்தையே, இல்லற இன்பத்தையே பெருசாக மதிக்கிறவர்கள். அதே சமயத்தில் இன்ப துன்பங்களில் மாறி மாறி உழலக்கூடியவர்களாகிய இந்த பாமர்கள் தான் இந்த பாமர்கள் என்னிடத்தில் உறவு வச்சுட்டு இருக்காங்க. அதனால என்ன அண்டி இருக்கிறார்கள் இவர்கள்லாம் நீ கிட்டவே சேர்க்கறதில்ல. பகவான் என்ன சொல்கிறான் இங்கே, ருக்மிணி பிராட்டியார் என்ன சொல்கிறான்னா, இந்த இன்ப துன்பங்களை உழலக்கூடியவர்கள், அதே சமயத்தில் ஆண் பெண்ணுடைய உறவு, அதாவது தாம்பத்திய உறவையே பெருசாக மதிக்கிறவர்கள், அவர்களெல்லாம் பகவான் கிட்ட கூட வரமாட்டாங்க. ஆமாம், அழகான பெண் வேணுன்னா மகாலட்சுமிகள் தான் வருவாங்க. நல்ல செல்வம் வேணுனாலும் மகாலட்சுமிகள் தான் வருவாங்க. அவ்வளோதான். அப்படிப்பட்டவர்கள் நீ கிட்ட கூட சேர்க்கறதில்லை. புரியுதா? அப்படி இருக்கும்போது அதை கொடுக்கின்றவர்களாகிய அவர்களை உனக்கு தகுதி உள்ளவர்களாக, அவர்கள் கிட்ட வர்றதுக்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது அதை கொடுக்கின்றவர்களாகிய அதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நான் மட்டும் உனக்கு எப்படி தகுதி உடையவளாக ஆவேன் சொல்லு பார்க்கலாம். அப்போ நானும் தகுதியற்றவள் தான் அப்படின்னா நான் உனக்கு பொருத்தமில்லாதவள் தான், உண்மை தான், ஒத்துக்கிறேன் அப்படின்றான். அப்போ தான் கிருஷ்ணன் சொல்கிறான், இதெல்லாம் சும்மா எதுக்கு இதெல்லாம் சொல்கிற, உண்மை தானே? ஆமாம், நீ மோட்சத்துக்கு விரும்பக்கூடியவர்கள் பக்தர்களுக்கு மட்டும்தான் நீ பொருத்தமானவன். புரியுதா? பௌதிகமான ஐஸ்வர்யங்கள் உடையவளாகிய நான் எங்கே, மோட்ச ஐஸ்வர்யத்தை உடையக்கூடிய ஈஸ்வரத்தன்மை உடையவளாகிய நீ எங்கே? உனக்கு சம்மணம் ஆயிட முடியாதுன்றது பொருத்தம் இல்லாத கரெக்டு தானே அப்படின்னு ருக்மிணி பிராட்டியார் சொல்கிறான். ஆனால் பகவான் இந்த வார்த்தைகள்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டதுனால்தான், இதெல்லாம் அவள் சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த கலகத்தையே பகவான் உண்டு பண்ணது நோக்கமே. அதான் இங்கே சொல்கிறேன். அடுத்து சொல்கிறார், தொம் ஞஸ்த தண்ட முனிபிர் கதிதானுபாவே ஆத்மதஸ்ச ஜகதாமிதி மே விருதோ அசி ஹித்வா பவத் பிரப உதீரித காலவேக தஸ்தா சிஷு அப்ஜ பபப் நாகபதின் குதோன்யே. 16ஆம் ஸ்லோகத்தில் சொன்னான் இல்லையா போன அத்தியாயத்தில்,
ம் இந்த பிராமணர்களால் நான் எப்போதுமே நான் அந்த முனிவர்களால் எப்பொழுதும் நான் துதிக்கப்பட்டுட்டே இருக்கிறேன். இந்த பிராமணர்கள் ஒன்றுமில்லாத பிராமணர்கள் தான் என்னை துதிச்சுட்டு இருப்பாங்க. புரியுதா? எல்லாம் பணம் நிறைய செல்வம் இருக்கும். அவங்களாம் வந்து பணக்காரில் துதிச்சுன்னு இருப்பாங்க. மகாலட்சுமி துதிச்சுன்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு செல்வம் ஓணுன்றதுனால. ஆனால் முனிவர்கள்லாம் வந்து இது போல் ஏதுமில்லாத உலக ஆசைகள் வெறுத்தவர்கள் தான் என்ன ஸ்துதிச்சுன்னு இருப்பாங்க. அப்படியேப்பட்ட நீ அந்த ஸ்துதிகளால் அந்த பெருமைகளில் அவங்க ஸ்துதிச்சான்னு சொல்லிட்டு அந்த பெருமைகள் நான் உடையவன் நினச்சிட்டு என்னை வந்து நீ தஞ்சம் அடைஞ்சிட்டியே, அந்த பெருமைகளை கேட்டு என்னிடத்துல நீ ஆசை கொண்டுட்டியே அப்படின்னு பகவான் அங்கே சொல்கிறான் இல்லையா போன அத்தியாயத்தில். அதை இங்கே சொல்கிற அது உண்மைதான். உன்னிடத்தில் பெருமை இருக்கிறது உண்மைதான். அந்த ரிஷிகள் சொன்ன பெருமைகள் உண்மைதான். அந்த பெருமையை கேட்டு தான் உன்னிடத்தில் வந்தது உண்மைதான். அதுக்கு விளக்கம் அழகாக கொடுக்குறான். சூப்பராக இங்கே சொல்ல போகிறா பாருங்க. உண்மைதான். ஆனால் வீணா ஸ்தோத்திரம் பண்ணாங்க சொன்ன பற்றியா அது போய் வீணாலாம் ஸ்தோத்திரம் பண்ணல. அது உண்மையை உணராதனால அப்படி பேசுறது. அதே சமயத்தில் அவர்கள் வந்து வருமானத்தை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி பணம் எங்கே கிடைக்கும் அதை பற்றிலாம் சிந்திக்காமல் இருக்கணும். இதெல்லாம் குறைகள். நாங்கள் நாளைக்கு வருமானத்தையும் நாங்கள் தேடிக்க மாட்டோம். எங்களுக்கு தேவையான வருமானத்தையும் நாங்கள் தேடி மாட்டோம். அதே சமயத்தில் சும்மா பிராமணர்கள்லாம் இந்த ஏழைப்பட்டவங்க தான் என்ன ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாங்க. அதை போய் நம்பிடாத. புரியுதா? அதே சமயத்தில் எங்களுக்குன்னு பணத்துக்கும் இது பண்ணுறதுக்கும் நாங்கள் வாழ்க்கை விருத்திக்கு தேவையானதை நாங்கள் தேடிக்கொள்பவர்கள் கிடையாது. அதனால் உனக்கு எனக்கும் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா இல்லையா? அதுக்கு விளக்கங்க அழகாக சொல்ல போகிறா பாருங்க. தன்னை வந்து துன்புறுத்துவரில் கூட தண்டிக்காமல் இரக்கம் காட்டக்கூடியவர்கள், எப்பொழுதும் பகவானையே மனசில் நிறுத்தி வழிபடக்கூடியவர்கள் யார்? முனிவர்கள். அப்படிப்பட்ட முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? பகவானுடைய பெருமையை எடுத்து எடுத்து பேசிகிட்டே இருக்காங்க. அதையே பாராட்டின்னு இருக்காங்க இல்லையா? ஏன்னா இந்த உலகத்தினுடைய பரமாத்மானா நீங்கள் தானே கிருஷ்ணா, உங்களை தவிர வேறு யார்? அப்படிப்பட்ட பரமாத்மாவாக இருந்து கொண்டு ஒவ்வொரு ஹிருதயத்திலையும் நீங்கள் உங்களையே அழித்து விட்டீர்கள் அல்லவா? அந்த ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா தன்னை அர்ப்பணம் பண்ணிட்டான் இல்லையா? ஒவ்வொரு ஹிருதயத்திலும் பரமாத்மா இருக்கானே. அப்படின்னா பகவான் அந்த ஹிருதயத்துக்கு தன்னை அர்ப்பணம் பண்ணிட்டான்னு அர்த்தம். அந்த பக்தர்களுக்கு உங்களையே நீங்கள் அர்ப்பணம் செய்து கொண்டு இருக்கிறீர்களே, ஒவ்வொரு ஹிருதயத்திலும் நீங்கள் வாசம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொருத்துக்கும் உங்களை நீங்கள் அர்ப்பணம் பண்ணிட்டீங்க இல்லையா? அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு உங்களை அர்ப்பணம் பண்ணி விடுகிறீர்களே. அப்படியேப்பட்ட பக்தர்களுக்கு ஹிருதயத்தில் பகவான் காட்சி கொடுக்குறான் இல்லையா? அப்படின்னா பகவான் தன்னையே அர்ப்பணம் பண்ணிடுறான். அதனால தான் அவங்க ஹிருதயத்தில் பகவான் தெரிய ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கே வாரி வழங்கும் உன்னையே வாரி வழங்கக்கூடிய வல்லவர் அப்படியேப்பட்ட உன்னுடைய பெருமையை வந்து ஏன் பேச மாட்டாங்க அந்த முனிவர்கள்லாம்? யோசிச்சு பாருங்கள். உலகத்துக்கு எல்லாத்துக்குள்ளே பரமாத்மா வியாபிச்சுட்டு அவர்களுக்குள்ள பக்தியை வளர்த்து கொண்டு அந்த பக்தர்களுக்கு உங்களையே நீங்கள் அடிக்கிறீர்கள் அல்லவா கிருஷ்ணா? யோசிச்சு பாருங்கள். பிரம்ம மட்டும் இல்லை, பிரம்மா முதலான திக்பாலர்லாம் கூட இந்திரன் சந்திரன் வருணன் போன்ற அத்தனை பேரும் என்னென்னலாம் விரும்புகிறாங்களோ அப்படியேப்பட்ட அவர்களுக்கு உன்னுடைய அந்த புருவ அசைப்பத்தினாலே அந்த புருவத்தை ஒரு கடாட்சம் பண்ணால் போதும். அந்த புருவத்தை ஒரு அசைச்சா போதுமா அவருக்கு ஆசைகள்லாம் நிறைவேறிடுமா? பகவானு புருவ அசைவினாலேயே அந்த திக்பாலர்கள் அந்த தேவருடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடியவனா. அப்படியேப்பட்ட சர்வ சக்திமான் சர்வ வல்லமை உடையவனாச்சு. அப்படியேப்பட்ட அந்த அவர்கள்லாம் ஆனால் பகவானுக்கு பயந்தவர்கள். பகவானுடைய ஒரு பூர்வ அசைத்தலினாலேயே அவருக்கு செல்வத்தையும் அணுக முடியும். அதே சமயத்தில் அந்த பூர்வ அசைத்தினாலேயே அவர்களை ஆட்டி படைக்கிறானாம் பகவான். அவர்களை அந்தந்த செயல்களில் ஈடுபட வைக்கிறானாம் பகவான். அப்படியேப்பட்ட செயற்படுத்துகின்ற அந்த தேவருடைய சௌக்கியமும் கால வேகத்தால் பகவான் அழிச்சிடுறானாம், காலசக்தியினால். நான் உனக்கு பொருத்தம் இல்லாதவ தான் கிருஷ்ணா, நான் உனக்கு பொருத்தம் இல்லாதது தான். ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு கிருஷ்ணா, உன்னுடைய புருவ அசைத்தல் இருக்கு இல்லையா, அதுதானே காலம். அந்த காலத்தினால்தானே அந்த பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் அஷ்ட ஐஸ்வர்யங்களை நீ அள்ளி வழங்கணும். நீ அப்படிப்பட்டவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போதே அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அழித்து அவர்களையும் காலத்தினால்
அவர்களுடைய ஐஸ்வர்யத்தை மட்டும் நீ அழிக்கலை, காலத்தினால அவர்களையும் நீ முழுங்கிறியே பிரளயத்தில், அந்த பிரம்மாதி தேவர்களையும் உனக்குள்ளே அடுக்கி ஒடுக்கி கொள்கிறாயே, அப்படியே பிரளயத்தை கொண்டு வந்துருக்கிறாயே. அப்படியேப்பட்ட அவர்களே அழியக்கூடியவர்களாக இருக்கிறதுனால தான் நீங்கள் சொல்கிறீங்களே, அப்படியேப்பட்ட திக்பாலர்கள், அப்படியேப்பட்ட தேவர்கள் அவர்களை நான் விரும்பாததுக்கு காரணம். நீ போய் வேற ஒரு கணவனை விரும்பிக்கன்னு சொல்கிற, நம்மளுக்கு பொருத்தம் இல்லாதன்னு சொல்கிற. யார் பொருத்தமானவங்க? இந்த சிசுபாலன், இந்த ஜராசந்தை போல துஷ்டர்களா, இந்த சாதாரண ராஜாக்களா? இந்த சாதாரண ராஜாக்களே படைத்தவர்களாகிய இந்திரன், சந்திரன் முதலான அவர்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய பிரம்மாதி தேவர்களே உன் புருவ அசைத்தலினால ஆட்டி வைக்கப்படுகிறவர்களாச்சே. உனக்கு பயந்து அவர்கள் நடக்கக்கூடியவர்களாச்சே. உலகத்தின் படைத்து காத்து அழிக்க அப்படி சக்தி படைத்தவர்களாக அவர்கள் இருந்தாலும் உன்னுடைய கடாட்சத்தினால் இயங்கக்கூடியவர்களாச்சே. உன்னுடைய கடாட்சம் புருவ அசைத்தலினாலே அவருடைய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அவருடைய ஆயுசையே பிரளயத்துக்கு கொண்டு வரக்கூடியவராச்சே நீங்கள். அவருடைய ஆசைகள் அனைத்தும், அவருடைய செல்வ ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் அழிக்கக்கூடியவராச்சு உங்கள் புருவ அசைத்தினாலே. அப்படி இருக்கும்போது உங்கள் புருவ அசைத்தினாலே அவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறவர்கள்னா அவர்களை போய் நான் வரிப்பேனா? அவர்களை போய் கணவனாக வரிப்பேனா? அவர்களையே நான் விரும்பலன்னும் போது அப்படிப்பட்ட இந்த சாதாரண பூலோகவாசிகளாகிய சிசுபாலம் முதல்ல நான் எப்படி விரும்புவேன் கிருஷ்ணா? எப்படி விரும்புவேன்? அதனால் நான் புத்திசாலித்தனமாக தான் நான் தேர்ந்தெடுத்துட்டேன், உங்களையே கணவனாக வரிச்சது. புரியுதா? அப்படி இருக்கும்போது நான் எப்படி நான் அவளை நான் விரும்புவேன்? கொஞ்சம் சொல்லும் பார்க்கலாம். அதனால்தான் உண்மை நான் வரித்தேன். ஏன்னா உங்களுக்கு நான் பொருத்தமில்லை, ஆனால் எனக்கு பொருத்தமானவன் நீ மட்டும்தான் கிருஷ்ணா. உங்களை தான் வரிக்கணும். நியாயமாக பார்த்தா எல்லா பெண்களும் பகவானை தான் கணவனாக அடையணும், பகவானை தான் விரும்பணும், பகவானை தான் அடையணும், முயற்சி பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு சாஸ்வதமான நிலையை கொடுக்கக்கூடியது. அதனால் ஒரு பெண், நான் மனுஷ பிறவி எடுத்தவருடைய பலனை கரெக்டாக அடைஞ்சிட்டேன், உங்களிடத்துல வந்து சேர்ந்துட்டேன். அதனால் ஒரு பொருத்தமில்லாதவளாக நான் இருந்தேன், உங்களுக்கு பொருத்தமில்லாதவளாக நான் இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் உனக்கு பொருத்தமில்லாதவன்னு சொன்னேன் பார்த்தியா, அதை மறுக்கிறதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். நான் எனக்கு நீங்கள் பொருத்தமில்லாதவளா? அப்படிப்பட்ட பிரம்மாதி தேவர்கள் கூட அழியக்கூடியவர்கள்ன்றதுனால்தான் நீங்கள் மட்டும்தான் அழியாதவர். உங்களுடைய பூர்வாசத்தினாலே அவருடைய ஐஸ்வர்யங்கள்லாம் அழிக்கப்படுது. அப்படிப்பட்ட அழிவற்றவராகிய நீங்கள் தான் பொருத்தமானவர்னு நான் உங்களை தேடி வந்திருக்கேன். அப்படிப்பட்டு நீங்கள் தானே எல்லாருக்கும் பொருத்தமானவன். சகல ஜீவராசிகளுக்கும் உங்களையே வழங்கக்கூடியவர்களாக, பக்தர்களுக்கு தன்னையே வழங்கக்கூடிய அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட பெருமானை விட்டு வேறு யாரை போய் நான் நம்மளுக்கு பொருத்தமானவர்கள், நம்ம வாழ்க்கையை காப்பாற்ற முழுமையாக பாதுகாப்பவர் யார்? நம்ம வாழ்க்கையை சேஃப்டியாக வச்சுன்னு இருக்கிற பகவான் ஒருத்தம் தானே. அதனால் உங்களை தேடி வந்தது எந்த விதத்துலையும் பொருத்தமானது தான். அதனால் பொருத்தம் இல்லைன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க அப்படின்னு லக்ஷ்மியானவள் ருக்மணி பிராட்டியார் இப்படி சொல்கிறா. இந்த ஸ்லோகத்தில் பார்த்தா சொல்கிற, ஆத்மா ஆத்மதஸ்ய ஜகதாமிதி தேவிது அசி தம் யஸ்ததண்ட முனிபிர் கதித அனுபாவே ஆத்மா ஆத்மதஸ்ய ஜகதாமிதி மே விருதோசி ஹித்பா அபபத் பிரப உதீரித. இதெல்லாம் யார் இதுவரை சொல்கிறது? பொருத்தமில்லாத கால வேகத்தினால் அழிக்கப்படுகிறது. பகவானுடைய புருவ அசத்தினால் இந்த கால வேகத்தினால் இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள், பிரம்மாதி ஐஸ்வர்யங்கள்லாம் அழியக்கூடியதுன்னு யார் சொல்கிறது? முனிவர்கள் அப்படி பிரார்த்தனை பண்ணுறாங்களாம், முனிவர்கள் அப்படி பகவானை புகழ்கிறார்களாம். அந்த புகழ்ச்சியை நான் உண்மைன்னு நான் நம்புறேனே தவிர அதெல்லாம் சும்மா பெருமைக்கு பேசுறது கிடையாது. உண்மையிலேயே அப்படிப்பட்டவர் தான் நீங்கள். அதனால் நீங்கள் தான் எனக்கு பொருத்தமானவர் அப்படின்னு ருக்மிணி பிராட்டியார் அழகாக சொல்கிறான். ஆத்மா ஆத்மதஸ்ய ஜகதாமிதி மே விருதோசி ஹித்வா பவத் புருவ உதீரத கால வேக துவஸ்தா சிசு அப்ஜ பவனாகபதின்னு குதோன்யே. உன்னிடத்தில் பெற்ற ஐஸ்வர்யங்களே, கால வேகத்தினால, உங்களுடைய கடாட்சம் என்ற கால வேகத்தினால, புருவ அசைத்தல் என்ற கால வேகத்தினால அத்தனை ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பிரம்மாதி தேவர்களுடைய ஐஸ்வர்யங்களை எல்லாம் அபகரித்து விடுகிறீர்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள்லாம் எனக்கு பொருத்தம் இல்லாதவர்கள், அவர்களே உனக்கு கட்டுப்பட்டவர்கள் சொல்லும்போது நீங்கள் தான் எனக்கு பொருத்தமானவர்கள், உங்களை தேடி வந்தேன் நான் அப்படின்றான். அடுத்தது அருமையாக சொல்கிறான். ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளோ ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டியது இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம பிரம்மாதி தேவரில் வழிபடுறதெல்லாம் தேவையில்லாதது, மற்ற தேவரில் வழிபடுறது அறவே தவிர்த்துட்டு பகவான் கிருஷ்ணனை மட்டும்தான் வழிபடணுன்றதை இங்கே பிரத்யட்சமாக மகாலட்சுமி இங்கே ருக்மிணி பிராட்டியார் அழகாக சொல்கிறா பாருங்கள். அதனால் நான் உனக்கு பொருத்தமில்லாதவள்னு சொல்கிறது கரெக்டு தான் கிருஷ்ணா, ஆனால் எனக்கு பொருத்தமானவன் நீதான்ட்டு நான் அடைஞ்சிருக்கேன், அதுவும் கரெக்டு தான் கிருஷ்ணான்னு அப்படிங்க நிரூபணம் பண்ணுறான். கிருஷ்ணன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழகாக விளக்கம் கொடுக்குறா பாருங்கள். இன்னும் நிறைய சொல்கிறேன், பார்க்கலாம்.
जाड्यं वचस्तव गदाग्रज यस्तु भूपान् वित्राव्य साङ्गनिनदेन जहर्तमां त्वं सिंहो यदा स्वबलिमीश वसुन् स्वभागं देप्योपयात् यत् उदதிம் சரணம் பிரபன்னஹ. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஏன்னா காலம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. இதுவே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம நடுவில் இந்த அம்பரீஷ சரித்திரத்தை தான் கொஞ்சம் பேசணுமா, அது டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதுவும் பாகவதம் தான். பாகவதத்தில் நாம் நினச்சதெல்லாம் நம்ம இன்றைக்கி முடிச்சிடணும். இன்றைக்கி எப்படியாவது ருக்மணி கிருஷ்ண சொன்ன விஷயத்துக்கு பிரதிபதார்த்தமாக வியாக்கியானமாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்கிறா. அதை நம்ம இன்றைக்கி ஏதாவது அவள் சொன்ன எல்லா ஸ்லோகத்தையும் முடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் நம்ம மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் சொல்கிற மாதிரி நம்ம நினைக்கிறது ஒன்று, பகவான் நடத்துறது ஒன்று. பகவான் சங்கல்பத்தின்படி தான் நடக்கணும். இன்றைக்கி இதை தான் அனுபவிக்கணுன்ட்டு பகவான் நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கான். அதெல்லாம் நம்ம அந்த அம்பரீஷ சரித்திரத்தை தான் அனுபவிக்க முடியும் ஆயிப்போச்சே தவிர இந்த ருக்மணியினுடைய இந்த பிரணய கழகம், அவள் சொல்லக்கூடிய அந்த ஆழ்ந்த அர்த்தபுஷ்டி உள்ள அந்த ஸ்லோகங்கள்லாம் ஒரு 2-3 ஸ்லோகம் தான் அனுபவிக்க முடிஞ்சுது. மேலே உள்ள ஸ்லோகங்கள்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் அடுத்த பகுதியில் அனுபவிக்கலாம். நம்ம நினச்சி நான் இதெல்லாம் இன்றைக்கி முடிச்சிடணும், இன்றைக்கி ருக்மணியினுடைய அந்த அர்த்தபுஷ்டி உள்ள அந்த கிருஷ்ணனுடைய பெருமைகளை சொல்கிறா இல்லையா, அது எப்படியாவது ஃபுல்லாக இன்றைக்கி இந்த அத்தியாயத்தை ருக்மணி சொல்லக்கூடிய அந்த விளக்கங்கள் எல்லாம் இன்றைக்கி எப்படியாவது ஃபுல்லாக முடிச்சிடணும்னு நினச்சேன். நம்ம நினைக்கிறது எங்கே நடக்குது? பகவான் நினைக்கிறது தான் நடக்கும். அதாவது பகவான் சங்கல்பம் எப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். மேலே உள்ள பகுதியெல்லாம் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா. நிறைய பாகவதத்தை அனுபவிக்கலாம், எவ்வளோ அனுபவிக்கணுமோ அனுபவிக்கணும். நிறைய இருக்குது, இன்னும் நிறைய எடுத்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கே இருக்கோ பகவானுடைய பெருமைகள் அதெல்லாம் எடுத்து எல்லாம் பாகவதனுடைய பெருமை தான் பாகவதம் பூரா. அதெல்லாம் நம்ம எடுத்து அனுபவிக்கலாம் ஆனந்தமாக. நிறைய விஷயங்கள் அனுபவிக்கிறது இருக்குது பாகவதத்தை. கிருஷ்ண பக்தி மட்டும் உள்ள கலந்துட்டா போதுங்க. எப்படி சாப்பாடு குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது, மோர் இருக்குது, போட்டு கூட்டு பொரியல் எல்லாமே இருக்குது, அப்பளம் எல்லாத்தையும் இருக்குது, உப்பு மட்டும் இல்லை அப்படின்னா எல்லா பொருளும் குப்பையில் கொட்டதை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், அவ்வளோ பொருள்கள் இருந்தோம், அதில் உப்பு மட்டும் கலந்துட்டா அப்பா எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். வடை பாயசத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துலேயும் பாகற்காயில் கூட ஒரு உப்பு இருந்தால் நல்லா, அது மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு உப்பு போட்டால் எல்லா பொருளும் சுவையுடையதாக ஆகிறது போல் இந்த பக்தி என்ற ரசத்தை கலந்துட்டா இந்த பாகவதம் சுவையுடையதாகும். அதுக்கு ரசிப்பு தன்மை வேணும், அந்த ரசிகர்களாக நம்ம இருக்கணும். அதனால் துஷ்ட சங்கத்தை தவிர்த்துட்டு சத் சங்கத்தில் நாடி பகவத் விஷயத்தை மட்டுமே பேசி அனுபவித்து ஆனந்தமாக பொழுது போகணும். சுகமான நம்மளுக்கு சுகத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் மட்டும்தான் சங்கம் கொள்ளணுமே தவிர துக்கத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அவர்களே குறையுடையவர்கள். அவரிடத்தில் நம்ம போய் எதிர்பார்த்தோம்னா குறையுடையவர்கள் போய் நம்ம நிறைய எதிர்பார்த்தோம்னா நடக்குமா? அவரில் குறைபட்டு இருக்காங்க. அப்போ அவரிடத்துல போய் நம்ம துக்கத்துக்கு இருக்கிறவர்களிடத்துல போய் சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது. சந்தோஷமாக பாகவதத்திலேயே ஆனந்தப்படுகின்ற அப்படிப்பட்டவர்களை தேடிப்பாங்க. நிச்சயமாக சந்தோஷம் மட்டுமே நம்மளுக்கு மிஞ்சம். அதனால் பாகவதத்தை படித்து அனுபவிங்க. இந்த பாகவதத்தில் எல்லா சந்தோஷமும் நிறைவாக இருக்குது. அதனால் நிஷ்கிஞ்சனர்களாக உலகாசைகளை விட்டவர்களாக இந்த பாகவதத்தை பாருங்கள். இன்னும் நல்ல அக்ஷய சௌக்கியம் ஃப்ரீயாக அனுபவிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. சரி, ஓகே. நிறைய இருக்குது. நம்ம இப்போ நம்ம சொல்கிறதுலாம் கொஞ்சம்தான். இந்த ஒவ்வொரு ஸ்லோகமாக படிக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்நாளே போதாது இந்த பாகவதத்தை படித்தா. அப்படி இருக்கும். பேசுனதே திருப்பி பேசலாம். ஒரு தடவை நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது இது ஒன்று நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குண்ணே. இது எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கேன் அந்த கதையை. அவன் சொன்னேன், நான் கேட்டிருக்கேனே. என் உபன்யாசத்து சில ஒருத்தர் ரெகுலராக கேட்பார். அவனை சொல்கிறேன், அன்றைக்கி புதுசாக நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்த நான் சொன்னேன், ஏதோ ஒன்று சொன்னதுக்கு நல்லா ரொம்ப அருமையாக இருக்கே, இப்போ தான் கேட்குறேன் நான். இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை அந்த விஷயத்த சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். அதுதான் நவமாக இருக்கக்கூடியது இந்த பாகவதத்தில். எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. கேட்க கேட்க தித்திப்பாக இருக்கும். புதுசாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் நவமாக இருக்கும். அதனால் சோது காமேன்னு இந்த கேட்கணுன்ற ஆசையை நமக்குள்ளே வளர்த்து கொள்ளுங்கள். அதான் ஒரே வழி. சுண்பந்தி காயந்தி கிருணந்தி அபிக்ஷ்ணசா ஸ்மரந்தி நந்தந்தி தபேஹிதம் ஜனஹா த ஏவ பஷ்யந்தி அச்சிரேண தாவகம் பவப்பிரவாக உபரமம் பதாம்புஜம் அப்பியத்தியனஸ்தம் ஸ்வக்ரதேஹித பிரபோ ஜிஹாசிஸ்வித்த சுஹൃதானி ஜீவினஹ.
ராஜசு யோஜிதம் அசாம் அப்படின்னு ஒரு பதம் இருக்குது முந்தி சொல்லுவது. அதனால் சுன்வந்தி காயந்தி, எப்பொழுதும் பகவான் கதைகளை கேட்கறது, அதையே பாடுகின்றது, அதிலேயே ரமித்து கொள்வது, இதுதான் சீக்கிரமாக பகவான் திருவடிகளை பார்க்க செய்து விடுமாம். அப்படிப்பட்ட விஷயம் இந்த பாகவதம். சரி, இதோட நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த பகுதியில் நம்ம இந்த ருக்மணி எப்படியாவது இந்த ருக்மணி பிரணயத்தை, இந்த ருக்மணி சொல்லக்கூடிய அர்த்தபுஷ்டி உள்ள அந்த ஸ்லோகத்தில் எப்படியாவது முடிச்சிடணும். பகவான் அதுக்கு பூர்ண அனுகிரகம் பண்ணணும் அடுத்த பகுதியிலேயாவது. சரி, பார்க்கலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம. குடும்பத்தில் எவ்வளோ கவலைகள் இருக்குது, எவ்வளோ பேர் இடத்துல பழகுறோம், எத்தனையோ விதமான கவலைகளை சொல்கிறாங்க நம்ம கையில். பல விதமான கவலைகளை சொல்லுவாங்க. ஏன் கேட்குறீங்க? கொஞ்சம் தெரியாமல் பேசிடக்கூடாது, எப்படி இருக்குன்னு கேட்டுக்கூடாது. கேட்டால் போதும், உடனே மலை 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 கஷ்டத்தெல்லாம் அப்படியே கண்ணீர் விட்டுன்னு மலை 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 கண்ணீர் செஞ்சுன்னு அப்படியே கஷ்டத்தை அப்படியே வரிச்சிடுறாங்க. ஏன்டா கேட்டோம்னு ஆகிடும். அந்தளவுக்கு அவங்க மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் கொட்டிடுவாங்க. யாருன்னா சொல்லிக்கிறதுக்கு ஆளுந்தான் போதும் அவங்களுக்கு, அவங்க கஷ்டத்தை அப்படி சொல்லின்னு இருப்பாங்க. ஏன்னா பாவம் அவங்க மட்டும் எங்கே போவாங்க, இது மாதிரி கவலைகளை சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சொன்னால் ஆறுதலாக பகவான் இருக்கிறான், நீங்கள் கவலைப்படாதீங்க, பகவானை மனசார நினச்சிங்க. அவன் என்னென்னா திரௌபதீச்ச பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாத்து பாலிதா கோபசுந்தர்யா குவாவினோ கிருஷ்ணா குவாவினோ கதா. அந்த கிருஷ்ணன் எங்கேயோ தூரதேசத்துக்கு போயிடல, திரௌபதியினுடைய கஷ்டங்களை போகலையா? யோசிச்சு பாருங்க. அதனால் அந்த கஷ்டத்தை பற்றி தேவையில்லாத விருதா கேதயசே பாலே, அதனால் தேவையில்லாத வீணாக எதுக்கு கவலைப்படாதீங்க. அந்த திரௌபதியை பகவான் காப்பாற்றுற மாதிரி உங்களுடைய துன்பத்தையும் பகவான் போக்கிடுவான், கவலைப்படாதீங்க. அந்த திரௌபதியை பகவானை சரணாகதி அடைஞ்சால் இல்லையா, அதான் ஸ்ரீகிருஷ்ண சரணாம்போஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி. ஸ்ரீகிருஷ்ணனுடைய சரண கமலங்களை நினையுங்கள், துக்கமானது பறந்தே போயிடுமா அப்படிலாம் பாகவதத்தில் சொல்லியிருக்கு இல்லையா. அதனால் நம்ம அனுபவிப்போம் அதெல்லாம். சரி, கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா. நிறைய பக்தர்கள் சங்கத்தை, பக்தர்களோடு இருங்க, சந்தோஷமாக இருக்கிற பக்தர்களோடு சேர்ந்து நாமளும் சந்தோஷமாக இருக்கலாங்க. புரியுதா? அருமையாக அனுபவிக்கலாம் அந்த பாகவதத்தை. சரி, ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம, ஹரர் நம பார்வதி பதி ஹரர் மகாதேவா, சித்தி விநாயகர் சுவாமிக்கு ஜெய். பாகவத அனுபவத்தில் இருக்கிறவங்க போய் பாகவதம் கேட்கணும். பணத்துக்காக பாகவதம் சொல்கிறதுல போய் கேட்டோம்னா வச்சுங்க, அங்கே பணத்துக்காக பாகவதம் சொல்கிறவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், பக்தி சுவை இருக்காது. ஆமாம், விப்ரேர் பாகவதி வார்த்தா கேஹே கேஹே ஜனே ஜனே காரிதா கணலோபேன கதாசாரஸ்ததோ கதா. பணத்தின் மேலே ஆசையோட பாகவதம் சொல்கிற இடத்துல அந்த கதையினுடைய சாரமாகிய பக்தி அங்கே வரவே கதாசாரஸ்ததோ கதா ஓடியே போயிடுமா. அந்த இடத்துல பக்தியே வராதான், பக்தி ஓடி விடுவாளாம், அந்த இடத்துல இருக்கவே மாட்டாளாம். அப்போ மற்றவர்கள்லாம் எங்கே வர்றது, பகவான் எங்கே வர்றது? ஆனால் பணத்துக்காக பாகவதம் சொல்கிற இடத்துல கேட்குறத விட்டு பணத்தாசை இல்லாமல் அனுபவத்தோடு சொல்லக்கூடிய பாகவதர்கள் இருக்காங்க. அந்த அவர்கள் வாக்கில் போய் பாகவதம் கேட்டு பாருங்கள், ஆனந்தமாக இருக்கும், சௌக்கியமாக இருக்கும். அப்படி கேளுங்க. சரி, ஜெய் ஜானகி அந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராமராம, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஹரர் நம்ம பார்வதி பதே ஹரர் மகாதேவா, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, जय जानकीकांत स्मरण, जय जय राम राम, हर नम पार्वती पति हर महादेवा, सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय, सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। राम 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 राम।